இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த வருடத்தில் முதலாவது மாதங்களிலே முதலாம் வாரத்திலே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வரும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதன்கிழமை சரியாக நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அதனால் வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை நிதானமாய் வாசிக்க அதன் மேல் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையில் எப்படி இருக்கணும், அந்த மேல் வாஞ்சி இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின் மேல் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி தன்னுடைய பாலை கொடுத்து பாதுகாக்கிறது போல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய தேவன் நமக்கு இந்த வசனம் தான் நமக்கு திருவசனமாகிய ஞானப்பால். அல்லேலூயா. அது நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா அந்த பிள்ளை குழந்தையானது தாய்ப்பாலை குடித்து கொடுத்தா என்ன பண்ணுது, எழுந்து நடக்கிறது, அப்புறம் அது வளர்கிறது, அது பெரிய பிள்ளையாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த குழந்தையில் அந்த பாலே குடிக்கல என்ன ஆகும், எப்படி இருக்கும், அடிக்கடி அது என்ன பண்ணும், விழுந்து விழுந்து எழுந்துக்கும். அல்லேலூயா. அடிக்கடிக்கு அதுக்கு பலவீனம் வந்துனே இருக்கும். சில நேரத்தில் அந்த பிள்ளை ஊனமாக கூட மாறுறது சான்ஸ் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியங்களை கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த சத்தியத்தில் என்ன பண்ணணும், வைராக்கியமாக வாசிக்கணும், வைராக்கியத்தோடு தியானிக்கணும். இந்த வசனங்களுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இது நமக்கு ஞானப்பாலாக, ஆகாரமாக, நமக்கு பலனாக, இந்த வசனங்கள் நமக்கு பாதுகாப்பாக, தேவன் நம்மை இந்த வசனத்தின் மூலமாக ஆலோசனை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி தொடர்ந்து நம்ம வசனங்களை வாசிக்கணும். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க, தேடி வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் தேடி வாசிக்கிறீங்க பைபிளை? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ வசனத்தை என்ன செய்யணும், தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பிதா சொன்னார், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. தேடி வாசிக்கும் போது தான் என்ன உண்டாகுது, அதை கண்டுபிடிக்க முடியும். புரியுங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேடி வாசித்து கண்டுபிடிச்சி, அது உனக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வசனத்தில் வளரணும். ஒரு அதிகார ஆராய்ச்சி எப்படி எடுக்கணும், எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு அதிகார ஆராய்ச்சி, ஒரு அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பிலேமோன் புத்தகத்துக்கு போங்க. பிலேமோன், இந்த பிலேமோன் புத்தகத்தில் எத்தனை வசனம் இருக்கிறது? 25 வசனம். 25 வசனம் இருக்குது. புரியுங்களா? எத்தனை வசனம் இருக்குது? அதில் 3 இடத்துல அன்பு அன்பு என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அன்பு 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 எங்கே வந்திருக்கிறது? 4ஆம் வசனத்தில் வாசிங்க. 4ஆம் வசனத்தை மைக்கில். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. அப்போ அந்த வசனத்தில் என்ன வந்திருக்கு? அன்புன்ற வார்த்தை வந்திருக்கிறது. 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ 7ஆம் வசனம் வந்திருக்கு,
அன்பு வந்திருக்கிறது. அது பிறகு 9ஆம் வசனம், நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்துக்குள்ள ஒரு மைய வார்த்தை, அல்லேலூயா, மைய வார்த்தை அப்படின்னு அது இருக்கிறது, இருக்க இல்லையா? இப்போ அன்பு என்பது அதுக்கு மேலே எங்கன்னா வந்திருக்குது அந்த அதிகாரத்துக்குள்ளே அப்படின்னு போய் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஏன் அது கரெக்டாக 3 இடத்துல வந்திருக்கிறது? அப்போ தெய்வீகம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் திருத்துவமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? திருத்துவ தேவன். அல்லேலூயா. திருத்தவனா கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. மனுஷன் ஒருவனே, ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே மனுஷங்க எத்தனை இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எப்படி செயல்படுறோம்? ஆவியாக, ஆத்மாவாக, சரீரமாக. இதை தினந்தோறும் நம்ம சொல்லினே இருக்கிறோம். ஆனால் அது நமக்கு ஆவி எங்கே இருக்குது, ஆத்மா எங்கே இருக்குது, சரீரம் எங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஆகாரத்தை மட்டும், சரீரத்துக்கு ஆகாரம் மட்டும் சாப்பிட்றோம், கரெக்டாக சாப்பிட்றோம், கரெக்டாக செயல்படுறோம். ஆனால் ஒரு ஆவி இருக்கிறது, அது ஆத்மா இருக்குது, இதுதான் வரியில் போகன்றது நிறைய கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன பண்ணல, தெரியல. இந்த உலகமே அவங்களுக்கு என்ன இருக்குது, காலையில் இருந்தால் உலகம்தான், நைட்டில் படுத்து உலகம், அப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உலகம் உலகம்னு ஓடி ஓடி கிறிஸ்தவர்களே தன் ஆத்மாவை கெடுத்து நிர்விசாரமாக்கிறாங்க கடைசி நேரத்தில். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பரலோகம் போகிறதுக்கு 7 வழி காட்டியிருக்கிறார். எத்தனை வழி? 7 வழி. ஆண்டவர் சித்தமானால் இந்த டைம் இருந்தால் நம்ம அதை எடுக்கலாம். 7 வழிகளை எப்படி எடுக்கணும்னு. அப்போது ஒவ்வொரு அதிகாரங்களிலும் நம்ம போய் என்ன செய்யணும்? அன்பு. புரியுங்களா? அன்பு 3 இடத்துல வந்திருக்கிறது, திருத்துவமாக வந்திருக்கிறது. அப்போ இயேசு அந்த அதிகாரத்துக்குள்ளே அன்பை வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்துக்குள்ளே இயேசு பேசுகிறார். அப்போது ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒரு வார்த்தையை எடுத்து என்ன செய்யணும்? ஒரு மைய வார்த்தை எடுத்து அந்த வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அன்புனா என்ன? அல்லேலூயா. அன்பில் என்னென்ன அன்பு இருக்கிறது? ஃபஸ்ட்டு தேவனுடைய அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய அன்பில் என்ன இருக்காது? கசப்பு இருக்காது. தேவனுடைய அன்பில் என்ன இருக்காது? கலப்படம் இருக்காது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பில் அது நிரந்தரமான அன்பு, அது நிலைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பில் என்ன இருக்குது? ஜீவனை கொடுக்குற அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை எப்படி ரட்சித்தார்னா உயிரை கொடுத்து ரட்சிக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரே நமக்கு உயிரை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ உயிரை கொடுக்குறத பெரிய அன்பு. அப்போ இயேசு தான் அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மனுஷங்க அன்பு இருக்கிறது, மனுஷன் மற்றவங்களை என்ன பண்ணுறாங்க? அன்பு கூறுகிறாங்க. அல்லேலூயா. யாரை அன்பு கூறுகிறாங்க? சுயமுள்ள அன்பு என்ன பண்ணோம்? தன்னுடைய குடும்பத்தை மட்டும் நேசிக்கும். வேறு யார் எப்படி போனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அப்போ அந்த அன்பு என்ன செய்யும்? தனக்கு உள்ளதே நேசிக்கும். அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த பிசாசின் அன்பு இருக்கிறது, அதுக்கு பேர் என்னது? மாயமலமான அன்பு. என்ன அன்பு? மாயமலமான அன்பு. இது என்ன செய்யனா அந்த தற்செயலாக ஜனங்கக்கிட்ட போய் ஏமாத்துறதுக்காகவோ, ஏதாவது அவங்கக்கிட்ட இந்த வாங்குவதற்காகவோ, ஏமாற்றி பிடுங்குவதற்காகவோ, புரியுங்களா, அவங்களுக்கு மாற்றி மாற்றி வசனங்களை பேசி, புரியுங்களா, எப்படியாவது கத்துறவங்களை அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, உங்களை அப்படியே என்ன பண்ணுறாரு, இந்த வருஷம் உங்களை உயர்த்திடுவார் அப்படிலாம் வசனம் எழுதலை. உண்மை உள்ள மனுஷன். அப்போ அந்த உண்மை உனக்கு வந்தால் தான் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற முடியும். அப்போ ஆசீர்வாதம் சும்மா வருமா? வேலைக்கு 30 நாள் வேலைக்கு போகாத சம்பளம் கொடுன்னா என்ன பண்ண மாட்டான்? கொடுங்க மாட்டான். அல்லேலூயா. அப்போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவானா? அந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? ஆண்டவருக்கு நீ உண்மையாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. அப்போ உண்மை இல்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? அவங்க குடும்பத்தில் உண்மை இல்லை, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இல்லை, ஆண்டவருக்கு முன்னாடி உண்மை இல்லை. புரியுங்களா? நீங்கள் எங்கே போனாலும் உண்மையோடு வர்றீங்களா? உண்மை இல்லாத ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்போ உண்மை வேணும். அன்பில் கூட என்ன வேணும்? உண்மை இருக்கணும். அல்லேலூயா. அது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் எபேசியர் 1:3 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கணும். அன்பில் எப்படி இருக்கக்கூடாது, குற்றம் இல்லாதவளாக இருக்கணும். அல்லையா? அப்போ அன்பில் குற்றம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அன்பிலே பரிசுத்தம் இல்லாத அன்பு இருக்கிறது. அவன் இதெல்லாம் வேதத்தை எழுதி வச்சுட்டார் ஆண்டவர். ஏதோ அன்பிலே பரிசுத்தம் இருக்குன்னா என்ன, அன்பிலே எப்படி பரிசுத்தமாக இருக்குது, பரிசுத்தன்றது ஒன்று தனி. அப்போ அன்பிலையும் பரிசுத்தம் இருக்குன்றாருன்னா அப்போ யோசித்து பாருங்கள். பரிசுத்தமாக இருக்கிறன்னா அப்போ அன்பு என்பது ஒரு குணத்தை குறிக்கிறது. அன்புனது குணம். இப்போ ஒருத்தருக்குள்ளே அன்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்காது, அன்புக்கு எதிராக இருக்குது என்ன, அன்புக்கு எதிர் என்னம்மா, எதிர். அன்புக்கு எதிராக இருக்குது என்ன, பாவத்துக்கு எதிராக இருக்குது என்ன, அசுத்தம். புரியுங்களா? பரிசுத்தத்துக்கு எதிராக இருக்குது பாவம். அப்போ அன்புக்கு எதிராக இருக்குது கோபம், அப்புறம் பகை, அப்புறம் என்ன சொல்லலாம், விரோதம். இப்போ அன்புக்கு இதெல்லாம் விரோதமாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அன்பில் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லையா? அப்போது அன்பு தான் ஒரு நல்ல குணம். ஒருத்தருக்குள்ளே அன்பாக இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அல்லையா? அப்போ வேதத்தில் யாரெல்லாம் அன்பாக இருந்தாங்க, யாரெல்லாம் அன்பாக இருந்தாங்க? முதல் இயேசு அன்பாக இருந்தார். அல்லையா? அதே அன்பு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நாம் என்ன செய்யணும், அந்த அன்பு பரிசுத்தமாக இருக்குதா? நமக்குள்ளே இருக்கிற அன்பு என்ன இருக்கணும்? அப்போ பரிசுத்தமாக இருக்கிற அன்பில் என்ன இருக்காது, பகை இருக்காது, துரோகம் இருக்காது, மாயமலம் இருக்காது, சுயம் இருக்காது. அப்போது இந்த அன்பில் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுறோமா? ஆவின் கனியில் முதல் கனி என்னது, அன்பு. அப்போ இந்த அன்பு டைரெக்டாக ஒரு மனுஷன் என்ன பண்ணாது, கிடைக்காது. அல்லையா? அப்போ அன்பு எப்படி உருவாகுது புரியுங்களா? அன்பில் என்ன இல்லை, பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும்? அப்போ அந்த பூரண அன்புக்குள்ளே நம்ம வளர்கிறோமா, வெறும் அன்பில் வளர்ந்துருக்கிறோமா, இல்லை பரிபூரண அன்பில் வளர்கிறோமா? இப்போ வசனம் ஒரு விதை போட்டு அந்த விதையானது 30, 60, 100 என்ன பண்ணுது, வளருது. அப்போ வசனத்தை நீ உள்ளே போட்டு தான் அன்பை உருவாக்க முடியும். சும்மா அன்பு டக்குன்னு ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுது, அன்பான்னு சொன்னாலும் அன்பாக இருக்க முடியுதாம்மா? அப்போ வசனம் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அப்போ தன் காலத்தில் தன் கனியை தருவான். கனினா என்ன, அதுதான் அன்பு. அப்போ இரவும் பகலும் நீ வேதத்தை தியானம் பண்ணுறீங்களா? அல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுற மட்டும் கரங்களை வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்கள் பார்க்கலாம். தியானம்னா என்ன? அல்லையிலேயே சொல்லிங்க. தியானம்னா என்ன? நம்ம ஒரு வார்த்தையை எடுத்து, அன்பின்ற வார்த்தையை எடுத்து அதை இரவும் பகலும் சிந்தித்தினே இருக்கணும், இரவும் பகலும் யோசிக்கணும், இரவும் பகலும் அந்த அன்பின் வார்த்தையை இருதயத்தில் வைத்து அதை நினைக்கணும். அப்போ தான் அந்த அன்பு என்ன பண்ணோம், உனக்குள்ளே உருவாகாதா? அதுக்கு பேர் தான் தியானம். நம்ம அன்பை எடுத்து உள்ளே வைக்கிறதில்ல. அன்புள்ள வார்த்தைகள்லாம் எடுத்து எங்கெல்லாம் பைபிள் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் உள்ளே வைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், தியானத்துக்குனே இருக்கணும். அல்லையா? அப்போ இந்த தியானம் இல்லை அப்படின்னா அங்கே அன்பு என்ன பண்ணாது, உருவாகாது. புரியுங்களா? அப்போ பைபிளை சும்மாடி நான் படிச்சுட்டேங்க, 100 அதிகாரம் படிச்சுட்டேன் ஒரு நாளைக்கு, ஒரு பைபிளை முடிச்சிட்டேன் 3 நாளில், ஒரு மாதத்துலேயே 4 முறை பைபிளை படிச்சிட்டேன். அப்படிலாம் ஆண்டு என்ன பண்ணல, ஒரே நாளில் நான் என்ன பண்ணிட்டேன் 10 அதிகாரம் வாசித்தேன். அப்படியே கிடையாது. ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை அதுக்குள்ளே இருக்கிற மைய வார்த்தையை கண்டுபிடிச்சி அந்த மைய வார்த்தையை மனதில் வைத்து இருதயத்தில் பதித்து அதை இரவு பகலமாக நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால், நீங்கள் நினைவு கூர்ந்தால், அந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் எண்ணங்களை கொண்டு வந்தால் அது உங்களுக்கு என்ன உண்டாகும், யோசனையாக இருந்தால் அந்த வார்த்தை உள்ளே இருக்கிற அந்த அன்பின்ற வார்த்தை என்னாவும், அன்புன்றது ஒரு வார்த்தை உள்ளே போய்க்குது. இன்னும் அன்பு குணம் என்ன பண்ணல, உருவாகலை. அன்புன்ற வார்த்தை தான் போய்க்குது. அப்போ அன்புன்ற வார்த்தை அது உடையணும். என்ன பண்ணுது,
நம்ம செய்யணும்? ஒரு விதை போடுறோம், அந்த விதை என்ன செய்யணும்? சாகணும். செத்தாக தான் என்ன பண்ணுது அது? இன்னொரு அந்த விதையிலிருந்து ஒரு செடி முளைத்து எழும்புது. அப்புறம் ஒரு நாள் வந்த பிறகு அது என்ன செய்யுது? நான் யாருன்னு சொல்லுது, நான் யார் அப்படின்னு. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகணுன்னா, கிறிஸ்துடைய வார்த்தை உள்ளே போய் அந்த அன்பின் வார்த்தை அவர் உள்ளே உருவாகணும், அவர் குணம் உள்ளே வரணும்னா நம்ம அந்த வார்த்தையை எடுத்து உள்ளே தியானித்து நீங்கள் நேரத்தை கொடுக்கும் போது தான் உள்ள உண்மையாக என்ன பண்ணுது? அன்பு உருவாகுது. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையாக இருக்காது. வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது? வார்த்தைக்குள்ளே என்னமா இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அப்புறம் ஒரு வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது? சொல்லுங்கள். ஒரு கனியில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஒரு கனிக்குள்ளே அந்த கனியை பார்க்குறீங்க, ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் பார்க்கறது எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. அப்போ அன்பு எப்படி இருக்கும்? அன்பு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்து சொல்கிறாங்க, அந்த அம்மா எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, அந்த ஐயா எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க, அந்த அன்பாக பாருங்க, அன்பாக கூப்பிட்டு அரவணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே கோபமாக பேசுனா கூட தாழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போது இந்த அந்த ஒரு கனிக்குள்ளே, கனின்றது ஒரு ஆப்பிள், அந்த ஆப்பிளுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்று சுவை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சுவை அடுத்தது என்ன இருக்குது? ஆப்பிளில் ஒன்று சுவை இருக்குது, 2 சத்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சுவை, சத்து. அடுத்தது என்ன இருக்குது? 3வது விதை இருக்கிறது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? விதை இருக்கிறது. அப்புறம் என்ன இருக்குது? ஒன்று சுவை சொன்னீங்க, இன்னொன்று சத்து இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன இருக்குது? விதை இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? நிறம் இருக்கிறது. என்ன இருக்குது? நிறம். அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. என்ன இருக்குது? ஜீவன்னா நம்ம சாப்பிட்ருக்கனா ஆகுது, நம்ம ரத்தத்தில் போய் கலக்குதா இல்லையா? கலந்து என்ன பண்ணுது? பலனை கொடுக்குது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஆப்பிள்லாம் பண்ணுது. அப்போது அது இந்த சரீரத்தின்படி ஒரு கனி. அப்போ அன்புக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால், அன்புன்றது ஒரு வார்த்தை. பைபிள் எப்படி இருக்குது? அன்பு தான் ஒரு வார்த்தை, வார்த்தை தான் அன்பு. அல்லேலூயா. இப்போ பைபிளில் படிக்கிறதெல்லாம் சந்தோஷம்னா எப்படி இருக்குது? பைபிளில் சந்தோஷன்ற வார்த்தையை படிக்கிறீங்க, அது என்ன இருக்குது? வார்த்தையாக தாங்க அது சந்தோஷம். ஆனால் உனக்குள்ளே சந்தோஷம் வரானே எப்படி வரும்? அந்த வார்த்தை கேட்டுக்க டக்குன்னு சந்தோஷம் வந்துடுதா? நம்ம இப்போ ஆப்பிள் கையில் இருக்குது, டக்குன்னு உங்கள் கையில் கொடுக்குறோம், பார்த்துருக்கு சந்தோஷம். நீங்கள் பலன் வந்துடுமா? சாப்பிட்டு ஜீர்ணித்து கொஞ்ச நேரம், அதுக்கு ஒரு 12 மணி நேரம் ஆகுது. அல்லேலூயா. ஒரு 6 மணி நேரம் இருந்தால் அது ரத்தத்தில் கலக்குது. அல்லேலூயா. அப்போது வேதத்தில் எல்லாம் வார்த்தையாக தான் இருக்குது. இந்த பைபிள் எல்லாமே என்ன இருக்குது? ஆனால் அந்த வார்த்தை எல்லாமே என்ன இருக்குது? ஜீவனாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஒளியாக இருக்கிறது. அதனால் நான் இந்த வார்த்தை எடுத்துருக்கு, நான் ஒளி அப்படி பிரகாசிக்கிறேன்னா, நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாம் ஒளியாக இருக்கிறோமா? சரிங்களா? சொல்லுங்கம்மா. எல்லாமே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒளியாக இருக்கிறோம். சிலங்க பார்த்து நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, பூமி எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் பூமிக்கு என்ன இருக்கிறீங்க? பிரகாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வார்த்தை பேசுகிறோம். ஆனால் உண்மையாக அதில் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண ஒன்றும் வரல. புரியுங்களா? இன்னும் கோபம் அப்படியே தான் இருக்குது. புரியுங்களா? எரிச்சல் அப்படியே இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறோம்? மற்றவங்கள திட்டுற குணம் இருக்குது. மற்றவங்க ஓன்னு கத்துறோம், நீ என்ன செய்த நான் என்ன செய்யணும்னு கேட்குறோம். கடன் வாங்காத கொடுக்குறதில்ல, ஏமாத்துறோம். இனி கேட்டால் நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஏமாத்தினே காலத்தை ஓட்டுவாங்க. இல்லை, இப்படியே அங்கே ஒரு பொய் சொல்கிறது, இங்கே ஒரு பொய் சொல்கிறது, அப்புறம் அங்கே ஒரு பொய் சொல்கிறது. அப்புறம் அவங்க இந்துக்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படாத இருந்தாங்கன்னா கிறிஸ்துவங்க எல்லாம் அப்படி தாங்க பேசுவாங்க, பொய் பேசுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததே இல்லையா அவங்க மூலமாக? எல்லாமே இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட அந்த பரிசுத்தம் இல்லை, அன்பில் பரிசுத்தம் இல்லை. அப்போ இதெல்லாம் சொல்கிறதுனால நம்ம ஆகிறதில்ல. எல்லாமே வார்த்தை. ஒளினாவோட அந்த வார்த்தை தாங்குது. அது ஒளி. வெளிச்சமும் வார்த்தை தாங்குது. பிரகாசன்றதும் வார்த்தை தான் இருக்குது. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்புன்னா, உப்பாக இருக்கிறது எப்படி? அந்த வார்த்தை போய் ரத்தத்தில் கலந்து சுபாவங்களை மாற்றினா தான் நம்ம அது மாதிரி மாற முடியும். இப்போ எடுத்த பிறகு நான் நீங்கள் இன்று விடுதலை ஆகிட்டீங்க போங்க அப்படின்னா விடுதலை ஆகிடுவீங்க?
அந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணும்போது தான் உங்களுக்கு விடுதலை. சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களே உங்களுக்குள்ளே ஒரு வியாதி இருக்குது, டக்குன்னு அந்த வியாதி போகணும். புரியுதுங்களா? ஒரு ரட்சிக்கப்படாத வந்து ஆண்டவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு குணமாக்கிடுவார். ஆனால் 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்து குணமாகலை. காரணம் என்னென்னா, உனக்கு வார்த்தை உள்ளே போய் குணமாக்கணும். அந்த வார்த்தையை உனக்கு கொடுத்துட்டாரு, நீ புசித்து பலன் அடையணும். அல்லையா? ஐயோ, அதே அற்புதம் நடந்துனே இருக்காது. நடக்குமா? டக்குன்னு அற்புதம் நடந்துனே இருக்குது, கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ வசனப்படி வாழனா புரியுங்க. அப்போ இந்த வசனம் வந்து எல்லாம் எழுத்தாக இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது, வசனமாக இருக்கிறது, எல்லாமே எப்படி இருக்குது, வேதமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஒரு அதிகாரத்தை அனுதினமும் எடுத்து தியானித்து அப்படின்னா ஃபஸ்ட்டு தேடி. அன்பு என்ற வார்த்தை பிலேமன் புத்தகத்தில் அன்பு 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சும்மா வந்துடுச்சு. அது அந்த அதிகாரத்தை போய் நம்ம என்ன பண்ணுறோம், 3 முறை 4 முறை வாசிக்கணும். நல்லா வாயத்தாந்து என்ன பண்ணோம், தப்பாக வாசித்தாலும் அதை நீங்கள் பழகணும். பைபிளை வாசிக்கிறது என்ன பண்ணோம், காலையில் எழுந்து நல்லா சத்தமாக என்ன பண்ணோம், ஒரு அதிகாரத்தை 3 முறை வாசிக்கணும். எத்தனை முறை? நல்ல சத்தமாக வாசிக்கணும். உங்கள் காது வழியாக அந்த வசனம் என்ன பண்ணுது, உள்ளே போகுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணோம், அந்த வசனத்தில் மைய வார்த்தைன்றது ஒன்று இருக்குது, இயேசுன்ற வார்த்தை. இயேசுன்னு குணம் இருக்கிறது. அந்த குணத்தை என்ன செய்யணும், தேடி கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ நீ தேடலாம் கிடைக்குமா? இன்றைக்கி என்ன அதிகாரம் உங்களை வாசித்துன்னு கேட்டால் பைபிள் வாசித்திருப்பீங்க. அதில் என்ன மைய வார்த்தை எடுத்திங்கன்னா எடுக்காதவே வந்திருப்பீங்க. புரியுங்களா? அப்போ மைய வார்த்தையை எடுக்கணும். இயேசு தானே மையமாக இருக்கிறாரு. இந்த பைபிளில் யாருக்கு முக்கியம், யாருமா முக்கியம் இந்த பைபிளில்? இயேசு தான் முக்கியம். ஏன் இயேசு முக்கியம்? அவர் தான் என்ன பண்ணார், நமக்காக பாவத்திற்காக மரித்தார். இல்லை, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா! அவரே பலி ஆகிட்டார். யாருக்காக? பாவிகளுக்காக. இப்போ பாவிகள் ரட்சிக்கப்பட்ட சபையில் உட்காந்துருக்குறோம். அவருடைய வார்த்தையில் நம்ம தேடி அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்ததை தியானித்து பார்க்கணும். தியானித்து பார்த்த பிறகு நமக்கு குணங்கள் மாற ஆரம்பிக்குது. நம்ம குணம் ஆரம்பிக்கும்போது நம்ம சாட்சியாக ஜீவிக்கிறோம். அல்லேலூயா! 4 பேருக்கு முன்னாடி நம்ம யாருன்னு வெளியே வருது. அல்லேலூயா! அப்போ இயேசுக்கு நமக்கு என்ன உண்டாகுது, ஒரு ஐக்கியம் உண்டாகுது. இயேசுக்கு நமக்கு என்ன உண்டாகுது, ஐக்கியம். அப்போ எப்படி ஐக்கியம் உண்டாகுது? அவருடைய வசனத்தினால் ஐக்கியம் உண்டாகுது. அந்த வசனம் நம்ம என்ன பண்ணுது, அவரை போல உருவாக்குது. அல்லேலூயா! அப்போ அவரும் பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். நம்மளும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ போகிறோம். அல்லேலூயா! அப்போ இது தியானிக்காமல், இந்த வசனத்தை நீ தியானிக்கலை, மாடானது புல் மேய்ந்து அது அசை போடலை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அது ஜீவிக்காது, அது உயிரோடு இருக்காது. அந்த புல் உள்ளே போன புல் வந்து அதுக்கு பலவீனத்தை உண்டாக்கிடும். அது அசை போகிறதுனால அது என்ன செய்யுது, பால் கொடுக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அதுவும் பலன் அடைகிறது, தன் குட்டியும் காப்பாற்றுகிறது. அப்போது அசை மிக அவசியம். அல்லேலூயா! அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நம்ம அசை போடணுமே. அப்போ அசை போடுறதுக்கு தான் பண்ணி தியானன்றாரு. வேதத்தில் தியானன்ற வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்கிறது. அல்லேலூயா! அப்போ எப்போ தியானிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம தியானிக்கிறதில்ல, செகண்ட் ஸ்டேஜில் நம்ம தியானிக்கிறதில்ல, 3ஆவது ஸ்டேஜில் தான் நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா! முதல் ஸ்டேஜ் என்னது, தேடுறோம். பிதா சொன்னார், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அல்லேலூயா! அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணுறோம், தேடி வாசிக்கிறோம். அப்போ இயேசு சொன்னார், ஏசாயா 34:16 என்ன பண்ணுங்கள், என் புஸ்தகத்தில் என்ன பண்ணுங்கள், தேடி வாசிங்கம்மா. அப்போ எதை தேடி வாசிக்கணும் புரியுங்களா? அப்போ தேடுன்றதுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறோம். இயேசு சொல்லிட்டார், தேடி வாசி தேடி வாசின்னு. அவரே கேள்வி எழுப்பும் போது அப்போ யாரை தேடணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், யாரை நம்ம தேடணும் அப்படியே இயேசுவை தான் தேடுறோம் ஃபஸ்ட்டு. புரியுங்களா? இயேசு நம்ம தேடாமல் நமக்கு என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை. அப்போ இயேசு தேடுறோம். இயேசு இந்த பிலேமோன் புத்தகத்தில் வந்து இயேசு என்ன பண்ணுறாரு, அன்பை வெளிப்படுத்துகிறார். நான் அன்பாக இருக்கிறேன் அந்த புஸ்தகத்தில். புரியுங்களா? அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலும் யாக்கோபு
நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாக்கோபில் ஒரு அதிகாரம் இருக்குது. வாசிங்க, யாக்கோபில் வந்து எந்த அதிகாரம்? 5 அதிகாரம் இருக்குது. இந்த 5 அதிகாரத்துக்குள்ளே ஒரு அதிகாரத்தை நம்ம எடுக்கலாமா? 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அதில் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்போ பொறுமைன்றது 2ஆம் வசனத்தில் வந்ததா? 3. அப்போ 3ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ 3ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? பொறுமை இருக்கு. பொறுமை இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்கள் பாருங்கள் 4ஆம் வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்போ 4ஆம் வசனத்துல என்ன வந்திருக்குது? பொறுமை வந்திருக்குது. அப்புறம் 19ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். அப்போ இதில் 19ஆம் வசனம் வந்திருக்கு. அப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 19ஆம் வசனத்தில் பொறுமையாக இயேசு வெளிப்படுறாரு. அல்லேலூயா. என்ன வெளிப்படுறாரு? அப்போது பொறுமை என்பது ஆவின் கனியில் இருக்கா இல்லையா? ஆவின் கனியில் பொறுமை இருக்குதா இல்லையா? பார்த்துக்கிறீங்களா? ஆவின் கனியில் 9 கனி இருக்குது, அதில் பொறுமை இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ அன்பு ஆரம்பிச்சு பாருங்கள். ஒவ்வொரு அதிகாரத்தில் இயேசு என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு தன்னை வெளிப்படுத்தினே வராரு. அல்லேலூயா. அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்போது அந்த குணங்களை தேடி தான் உள்ள வைக்கிறது தான் நம்ம குணம் உருவாகும். அல்லேலூயா. நீ பாவத்தை கொண்டு போய் உள்ள வச்சா பாவம் உருவாகிடும். பரிசுத்தத்தை உண்டாக்கி, பரிசுத்தம் என்பது அன்பிலே பரிசுத்தமாக இருங்க, பொறுமையில் பரிசுத்தமாக இருங்க. புரியுங்களா? பொறுமையில் என்னென்ன பொறுமை இருக்குது? பொறுமை இருக்கிறது, நீடி பொறுமை இருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுது? பொறுமை, அப்புறம் நீடிய பொறுமை, அப்புறம் வேறு எதனா பொறுமை இருக்குதா? அதிகமான பொறுமை, பூரணமான பொறுமை ஆகணும். 30, 60, 100ஆக வளரணும். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட பொறுமை இல்லை? அப்போ பொறுமை ஒரே நாளில் வருமா? ஒரு பயிர் வைக்கிறீங்க, எத்தனை மாதம் அது காத்து நிற்கணும்? 6 மாதம் காத்திருக்கிறாங்க, 3 மாதம் காத்திருக்கிறாங்க. 3 மாதம் காத்திருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? பொறுமைன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அப்போது விதை போட்டு ஒரே நாளில் முளைத்து எழும்பி கனி கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. அப்போ வசனம், பொறுமை என்ற வசனத்தை எடுத்து உள்ளே வைத்து நீங்கள் தியானம் பண்ணி பொறுமை உனக்குள்ளே உருவாகினா தான் என்ன பண்ண முடியும்? அந்த பொறுமைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. என்ன இருக்குது? ஜீவ ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அப்புறம் ஜீவ தண்ணீர் இருக்கிறது. என்ன இருக்குது? இது நமக்குள்ளே உருவாகணும். புரியுங்களா? ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா ஆப்பிள் கேட்ட மாதிரி நமக்கு பலன் உள்ளே கிடைக்குது. அதே நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டா நெல்லிக்காய் பலன் கிடைக்குது. பொறுமை சாப்பிட்டா பொறுமை உள்ளே வருது. புரியுதுங்களா? நீங்கள் அன்பு அதிகமாக புசித்தீங்கன்னா உள்ள அன்பு உருவாகுது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீடிய பொறுமை உருவாகணும். யோபுக்குள்ளே என்ன பொறுமை இருந்தது? நீடிய பொறுமை இருந்தது. அப்போது இந்த பொறுமை என்பது அது ஒரு வார்த்தை, அன்பு என்பது ஒரு வார்த்தை. புரியுங்களா? அது பைபிள் எப்படின்னா இருக்குது? பைபிள் எப்படிமா இருக்குது? வார்த்தையாகவே இருக்குது. எழுத்துக்கள் தான் நான் பார்க்குறேன். அன்பு, பொறுமை. இப்போ 3 இடத்துல பொறுமை பார்த்தோம். அதனால் டக்கு நீங்கள் பொறுமை கண்டுபிடிச்சிட்டு இருக்க பொறுமை வந்து ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் பொறுமைன்னு 3 முறை படிச்சிட்டிங்க. ஆண்டவரே எனக்குள்ளே பொறுமை உண்டாகணும் அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆவியான உனக்கு உதவி செய்து அந்த பொறுமை உள்ளே உருவாகிறதுக்காக. அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்குள்ளே பொறுமை உருவாகும் போது என்ன விட்டு வெளியே போயிடுது? பொறுமை உள்ளே உருவாக அவங்களுக்குள்ள கோபம் அவங்கள விட்டு என்ன பண்ணிடுது? வெளியே போயிடுது. அன்பு உருவாக அவங்களுக்கு என்ன போயிடுது? வெளியோ கோபம் வெளியே போயிடுது. பிசாசே போயிடுறான். ஏன்னா அன்பாக இருக்கிற இடத்துல பிசாசு என்ன பண்ண முடியாது? ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்தால் பிசாசில் வியாதி கொடுக்க முடியாது, அவங்களுக்கு எந்த விதமான அசுத்தமான காரியங்களை கொடுக்க முடியாது. யார் அவங்க அன்பு ஆனது என்ன செய்யுது? எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுது. அன்பானது என்ன பண்ணுது? ஒருத்தருக்குள்ள அன்பு இருந்தால் தாங்கி கொள்ளுது,
விட்டு கொடுக்கறது. அப்போ அன்பு ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அன்பு இல்லைன்னா என்ன பண்ண விட்டு கொடுக்க மாட்டோம். புரியுங்களா? ஒருத்தர் பேசுனா உடனே திருப்பி பதில் கொடுத்துருவோம். ஒருத்தர் பேசுனா எதிர்த்து பேசிடுவோம். நீ என்னடா நான் சொல்கிறது அப்படின்னு கேட்குவோம். புரியுங்களா? தாங்க முடியாது, சகித்து கொள்ள முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் அன்பு ஒருத்தருக்குள்ளே இருந்தால் சொல்லுங்கள், எவ்வளோ தான் அந்நிய பாஷை பேசினா அன்பு இல்லைன்னா பேசின அந்நிய பாஷை வேஸ்ட்டு. எவ்வளோ தான் ஆராதனை பண்ணாலும் அன்பு இல்லைன்னா ஆராதனை வேஸ்ட்டு. எவ்வளோ தான் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டாலும் 4 பேருக்கு உலகமே பிடிங்க அவருக்கு ஒரு அற்புத அடையாளம் நடந்துட்டா கூட அன்பு இல்லைன்னா அது வேஸ்ட்டு. புரியுங்களா? அப்போது அன்பு தான் எல்லாத்துக்கும் என்னது முக்கியம். அப்போ கிறிஸ்துக்குள்ளே என்ன இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள அன்பு இருக்குது. அந்த அன்பு நமக்குள்ளே உருவாகாத ஒரு கிறிஸ்துவனாக வாழ முடியாது. அல்லேலூயா. பேருக்கு கிறிஸ்துவனாக இருக்கலாம், பெயர் கிறிஸ்துவ இருக்கலாம், எல்லாருமே இங்கே என்ன இருக்கலாம், பெயர் கிறிஸ்துவாக இருக்கலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்துவனாக வரணும்னா கிறிஸ்துவனுடைய அன்பு உருவாகினா தான் அன்பாக என்ன பண்ண கிறிஸ்துவனாக வாழ முடியும். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்க முடியும், தன் சிலுவையை எடுக்க முடியும், தன் சிலுவை சுமக்க முடியும், சிலுவை சுமந்து கொண்டு வர முடியும். புரியுங்களா? நல்ல ஒரு சீசனாக என்ன பண்ண முடியும், வாழ முடியும். புரியுங்களா? வெறும் ஆண்டவர்கிட்ட அற்புதம் மட்டும் வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னா மிக பெரிதான ஆசீர்வாதம் அது அன்பு தான். உலகத்திலேயே மிக பெரிதான ஆசீர்வாதம் அது அன்பு தான். அந்த அன்பு வந்துட்டாவே எல்லா ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் அன்புன்றது நிறைய பேருக்கு என்ன பண்ணல இன்றைக்கி, அது ஆசீர்வாதம் தெரியல, பணம் தான் ஆசீர்வாதமாக தெரியுது. புரியுங்களா? பொருள் தான் என்ன பண்ணுது ஆசீர்வாதமாக தெரியுது. ஆனால் அன்பு வந்துட்டால் மீது எல்லாமே அன்பு உள்ளவர்கள் இடத்துல தைரியமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அன்பு உள்ள தேடுறார் ஆண்டவர். யாராவது அன்பு உள்ளவளாக இருக்கிறாங்க அந்த ஏரியாவில், அவங்கள தூக்கி என்ன பண்ணலாம், இந்த பகுதியில் ஒரு மினிஸ்டர் ஆக்கி விட்டுடலான்னு பாரு ஆண்டவர். யாருமே என்ன இல்லை, மினிஸ்டர்கிட்ட போய் நம்ம நின்றுக்கிறோம். எனக்கு அதாவது கல்லறைக்கு இடம் கொடுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க வீட்டில் இடம் கொடுங்க, ஒரு வீட்டில் பிளாட்டு கொடுங்க அப்படின்னு. ஆனால் அன்பு உள்ளவர் இயேசுக்கிட்டே நம்ம கேட்டு என்ன பண்ணுறதில்ல. நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுமா, அவங்க நம்ம கொடுக்கணுமா? நம்ம கொடுக்கணும். நம்மளால் ஏன் கொடுக்க முடியல? நம்ம ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணல, பூரணமா அறியல. அல்லேலூயா. அன்புள்ளவர்கள் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்போ அந்த அன்பின் குணத்தை உருவாக்குவதற்கு தானாக உருவாகாது. இது நீ தியானிக்கிற புத்தகம். உலகத்தில் எல்லா புத்தகமும் வந்து தியான புத்தகம் கிடையாது. புரியுங்களா? ஏன்? அதுக்குள்ளே ஜீவன் இல்லை. என்ன இல்லை? பைபிளை தவிர இது எந்த புத்தகத்துக்குள்ளே ஜீவன் இல்லை. வேத புத்தகம் மட்டும் தான் ஜீவன் உள்ள புத்தகம். அதனால தான் அது தியானமான புத்தகம். தியானிக்கும் போது சிந்திக்கும் போது தான் என்ன உண்டாகுது, நீங்கள் ஏதாவது ஒரு சிந்திக்கிறீங்கன்னா என்ன உண்டாகும் சொல்லுங்கம்மா? நீ அடிக்கடி ஒன்று சிந்தித்துனே இருக்கிற. புரியுங்களா? ஒரு வியாதியை பார்த்து அதிகமாக சிந்தித்துனே அது என்ன ஆகுது? அடிக்கடி உன் மனசில் வந்துனே இருக்குதுன்னா அதான சிந்தனை. அடிக்கடி உன் மனசு எங்கே போய் உட்காந்தாலும் அந்த வியாதி உனக்கு முன்னாடி வந்துனே இருக்குதுன்னா அப்போ அந்த வியாதி உனக்குள்ளே என்ன பண்ண போகுது? பிசாசு அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் வியாதியை கொண்டு வந்து நிற்கிறான். எதை சிந்திமான்னு. இப்போ வியாதி இல்லாத நின்று இருக்கிற, அதை சிந்திக்கும் போது அந்த வியாதி என்ன பண்ணுது, உனக்குள்ளே அந்த விதை போட்டு போயிடுறான் சிந்தனை வழியாக. அதனால ஒரு பாட்டு இருக்குது, என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே, என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. சிலுவை தான் மேன்மை, சிலுவை தான் வாழ்வு, சிலுவை எல்லா ரட்சிப்பில்லையே, நமக்கு சிலுவை எல்லா ரட்சிப்பில்லையே, என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே, நான் சிலுவை சுமந்து பின் செல்வேன் இயேசுவே, என் சிந்தனையை சிறைப்படுத்தும் இயேசுவே. அப்போ இந்த சிந்தனை எல்லாம் இருக்குது. இந்த சிந்தனையை ஆண்டு சிறைப்பிடிக்கிற வைக்கணும். ஆண்டவரே என் சிந்தனை என்ன பண்ணிங்க, நீ சிறைப்பிடிச்சிட்டுனா நான் சிலுவை சுமந்துடுவேன். ஆனால் நம்ம சிந்தனை இங்கங்கே அலையுது. புரியுங்களா? காலையில் 8 மணிக்கு போங்க தான் அவன் நம்ம கிளாஸ் வரணும், பைபிள் எடுக்கணும் எண்ணம் தான், அந்த சிந்தனை வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதிகமான சிந்தனைங்க, வீட்டு சிந்தனை, பிள்ளைங்க சிந்தனை, அதுன்னு இதெல்லாம் வந்தபோது பைபிளை விட்டுடுறோம். அல்லேலூயா. அப்போ இந்த சிந்தனையை வந்து கிறிஸ்துவ சிந்தை நமக்குள்ளே என்ன பண்ணோம், ஆளுகை செய்யணும். அதான் 1 கொரிந்தியரில்
2ஆம் அதிகாரம் 16 வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன சிந்தை இருக்கணும்? அப்போ கிறிஸ்துவ சிந்தைனா இந்த வார்த்தையே சிந்திக்கிறது. எதே நீங்கள் அதிகமாக இந்த வசனத்திலே சிந்தித்தா தான் அது உனக்குள்ள என்ன பண்ணோம்? சிந்திக்க 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 அந்த சிந்தனையில் என்ன இருக்குதுன்னா, ஒரு வார்த்தையை சிந்திக்கும் போது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் உணர்வடையுது. அல்லேலூயா. சிந்திக்கும் போது வசனம் உணர்வடைந்து, என்னது சிந்திக்கும் போது தான் அந்த வார்த்தை உணர்வடைந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதே ரோமர் 8:8 வாசித்து பாருங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 6ஆம் வசனத்துல சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம். பாருங்க, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தனை இந்த வசனங்களை நீங்க அதிகமாக சிந்தித்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனும் சமாதானம் உண்டாயிடுது. அல்லேலூயா. இப்போ ஆவியின் சிந்தை வரணும் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக பகை. அல்லேலூயா. அப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு என்ன வருது? பகையா இருக்கு, விரோதமாக பகையா உண்டாகுது. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியே கூடாமலும் இருக்கிறது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அப்படின்னா மாம்சத்துனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாம்சத்துக்குன்னா ஏதோ சாப்பிட்றதுக்காக சொல்லலை ஆண்டவர், உணவை குறித்தெல்லாம் பேசலை. இந்த மாம்சத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, புரியுதுங்களா, நமக்கு இச்சைகள் இருக்குதா, புரியுங்களா. மாம்ச சிந்தை அப்படின்னா இந்த அக்கிரம சிந்தை, தப்பான சிந்தனைகள்லாம் நமக்குள்ளே வந்துனே இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த சிந்தனை உள்ளே இருந்துச்சுன்னா அவங்க எப்பவுமே ஆண்டுக்கு பகையாக இருப்பாங்க. என்ன சிந்தை? அக்கிரம சிந்தை. அக்கிரம சிந்தைக்காரர்களுக்கு என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? அக்கிரம சிந்தை உள்ளவருக்கு அவனுடைய ஜெபம் கேட்கப்படாது. அப்போ இந்த அக்கிரம சிந்தை ஏன் வருதுன்னா, ஏற்கனவே நமக்கு என்ன ஆகுது? இச்சைகள் இருக்கும். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே அவுட் ஆகணும். நான் சபைக்கு வர 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 நீங்கள் இப்போ ஆலயத்துக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தீங்க, புரியுங்களா, அப்போ உங்களுக்கு நிறைய சிந்தைகள் இருக்கும். ஆனால் ஆவியில் வளர வளர வளர, அப்படின்னா ஆத்மா வளர வளர, இயேசு கிறிஸ்து உள்ள வளர வளர நம்முடைய பாவங்கள்லாம் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிக்கினே வரும். அப்போது நம்ம ஒரே பாவம் செய்யிட்டோம் அப்படின்னு அந்த இல்லை, பாவம் நம்மகிட்ட விலகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? பூரணம் ஆக்கப்பட்டே வரும்போது முற்றிலும் பாவம் என்ன செய்யுது? நம்மகிட்ட அழிஞ்சிருது. கண்களிச்சு நம்மக்கிட்ட யாரை பார்த்தாலும் ஒரு சகோதரியை பார்ப்பாங்க. அதான் ஞானம் என்ன செய்யுமா? ஞானம் என்னம்மா பண்ணோம்? மற்றவங்களை பார்க்கும்போது என்ன செய்யும்? ஞானம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் எல்லோரும் சகோதரியை பார்க்குமா? என்ன பார்க்குமா? ஞானம் சகோதரியாக பார்க்கும். புத்தி மற்றவங்களை இனத்தாளன்னு சொல்லுமா? என்னது? இனத்தான்னு சொல்லுமா? ஞானந்தான் எல்லாரையும் சகோதரின்னு சொல்லுமா? அந்த ஞானமும் புத்தி இல்லைன்னா பார்க்குறவங்களாம் எப்படி தெரியுது? சகோதரிகள் மாதிரி தெரியாது. புரியுங்களா? அப்போ இந்த ஞானம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ ஞானம் வரல, ஆனால் அது ஆரம்பம் ஆகுது. ரட்சிப்பு எடுத்துக்கொண்ட நம்ம ரட்சிக்கப்படுற மாதிரி அது ஆரம்பம். ஆனால் முடிவு பறந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். அப்போ முடிவு பறந்த வரைக்கும் என்ன பண்ணோம்? நிலைத்து இருக்கணும். எதில் நிலைத்திருக்கணும்? அன்பிலை நிலைத்திருக்கணும், நீடி பொறுமையில் நிலைத்திருக்கணும், சபையில் நிலைத்திருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும், அப்புறம் வேத வாசிப்பில் நிலைத்திருக்கணும், தியானம் பண்ணதில் நிலைத்திருக்கணும், அப்புறம் நீங்கள் தேடி நிலைத்திருக்கணும். இப்படியே நின்றால் தான் அந்த முடிவு பறிந்த வரைக்கும் நீங்கள் நிலைத்திருந்தால் ரட்சிப்புல என்ன பண்ணுறீங்க? ஆண்டோட வரிகளில் போக முடியும். சும்மா ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் அப்படிலாம் இல்லை. சபை என்பது நம்ம நாளுக்கு நாள் வளர்ச்சிக்காக ஒரு இடம். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா, நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போவதுக்கு நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? இந்த வேதத்தை வழியாக நம்ம நடக்கணும்னா, வேதத்தின்படி வாழணும்னா, இந்த வேதத்தை நீ தேடி வாசிக்கிறதுக்கு நீ அர்ப்பணிப்பு இருந்தால் தான் நீ அதுக்குள்ளே போக முடியும். தேடி வாசிக்கிறதுக்கு அர்ப்பணம் இல்லாத அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு தேடு. இரண்டாவது தேடினதை கண்டுபிடிச்சதே ஆராய்ந்து பாரு. ஆராய்ந்து பார்த்ததை நீங்கள் தியானித்து பாரு.
தியானித்து பார்க்கும்போது அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வளருது. அல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வந்திருக்கு வசனத்தை தேடுறதே இல்லை. புரியுங்களா? எப்படியாவது நம்ம வசனத்தை வாசித்துட்டோம், நம்ம திருப்தி அடைஞ்சிடறோம். ஐயோ நான் ஒரு அதிகாரம் வாசித்துட்டேன் போதும். ஆனால் அந்த அதிகாரத்தை என்ன வாசித்து உனக்கு என்ன புரிஞ்சுது? புரியுங்களா? உனக்கு புரிஞ்சதுன்னா புத்தி வந்ததா? புரியுங்களா? அப்போ தேடி வாசிக்கும் போது, ஆராய்ந்து வாசிக்கும் போது, தியானித்து வாசிக்கும் போது ஞானம் வளர்கிறது, புத்தி வளர்கிறது, அறிவு வளர்கிறது, விவேகம் வளர்கிறது, நிதானம் வளர்கிறது, நீதி வளர்கிறது, நியாயம் வளர்கிறது. அந்த வசனத்தை நீ தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது அன்பு வளர்கிறது, நீடிய பொறுமை, சந்தோஷம் வளர்கிறது, சமாதானம் வளர்கிறது, பொறுமை வளர்கிறது. இந்த ஆவின் கனியும் இந்த அறிவு என்ன பண்ணுது? ரெண்டுமே ஒரு பக்கம் நாலேஜை உருவாக்கினே இருக்குது, வேத நாலேஜை கொடுக்கினே இருக்குது, ஒரு பக்கம் கனிகள் வளர்ந்துக்கினே இருக்கும். அல்லேலூயா? ஒரு பக்கம் என்ன வளருது? ஒரு பக்கம் வேத ஞானம் வளருது. புரியுங்களா? ஞானம் எதுக்கு வளருது? ஞானம் அறிவெல்லாம் எதுக்கு வளருது? இந்த வேதத்திலேருந்து இந்த ஞானம் ஒன்று நமக்கு கிடைக்குது. புரியுங்களா? இப்போ பாருங்கள், ஞானம் வளரும் போது என்ன சொல்லுது? நம்மளுக்கு ஞானம் இருந்தால் மற்றவங்களை பார்த்து எப்படி சொல்கிறோம்? சகோதர சகோதரி சொல்கிறோம். அப்போ நமக்கு என்ன தப்பான எண்ணம் வராது. இது என் சகோதரி. புரியுங்களா? என்னது சகோதரி அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த ஞானம் ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணோம்? தப்பாக போயிடுது எண்ணம். புரியுங்க? அப்போ ஞானம் இந்த மாதிரி வேலை செய்யுது. எந்த மாதிரி வேலை? மற்றவங்களை சகோதரின்னு சொல்வதுக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கனி என்ன பண்ணுது? அந்த கனி அவங்கள இடத்துல அன்பு கூறுது. புரியுங்களா? அன்பாக இருக்குது. ஓ இது என்னுடைய ஏதாவது நான் உதவி செய்யணும். அன்பு தான் என்ன பண்ண முடியும்? சகோதரன் சொல்லிட்டு போகிறது பெருசு இல்லையா? அவங்களுக்கு வந்தாங்களே இவ்வளோ தொழில், ஏதாவது என்ன பண்ண அவங்களுக்கு கொடு. சரி, அவங்ககிட்ட பிடுங்கறதா கொடுக்குறதா? கொடுத்து தாங்கிறது. அப்போ அன்பு தான் தாங்க வைக்குது, கொடுக்க வைக்குது. ஞானம் என்ன பண்ணுது? அவங்கள சகோதரி சொல்ல வைக்குது. அப்போ ஞானமே இல்லை ஒரு மனுஷனுக்கு, அன்பை இல்லைன்னா என்ன பண்ணுது? அவங்கள வெறுப்பாக பேசுது. புரியுங்களா? வருஷத்தில் நீ முதல் நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டே, புரியுங்களா, எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு. ஏதோ பிடின்னு போகிறதுக்காக எங்கள் அண்ணன் கிட்டது பிடின்னு பார்த்து வந்திருக்கிறேன், எங்கள் அப்பா கிட்டது பிடின்னு பார்த்து வந்திருக்கிறேன், எங்கள் அம்மா என்ன பண்ணுது அது? அப்போ இந்த வேத ஞானம் வளரல. வேத ஞானம் வளரனால இன்னொரு பக்கம் கனி வளர மாட்டேங்குது. ரெண்டுமே இல்லாதனால வாழ்க்கையில் என்ன பண்ணுது? நம்ம இங்கே குளிரமில்லை அனலம் இல்லாமல் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே நம்மளை வாந்தி பண்ணி போடுற அளவுக்கு மாறிடுறோம். அப்போ வேத ஞானம் அதுதான் பைபிள் கிளாஸு. சும்மா நம்ம ஏதோ இங்கே ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கி இது கொண்டு போய் பரலோகத்தில் வைக்கிறதுக்காக இல்லை. இங்கே எது நடக்குதுன்னா, ஏதோ ஒரு ஆண்டவர் இங்கே என்ன பண்ணியிருக்கிறார்? தேவ சித்தத்தை செய்கிறார். அல்லேலூயா? இங்கே தேவ சித்தம் நிறைவேறணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நமக்கு ஏற்க கிடைக்காத சத்தியங்கள் நமக்கு கிடைக்குது. புரியுங்களா? எத்தனையோ ஒரு ரோட்டில் போயின்னுக்கிறான். 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் போகிறாங்க. எத்தனையோ பேர் வேலைன்னு ஓடுறாங்க. ஆனால் தேவன் நமக்கு இந்த நாள் என்ன பண்ணிட்டார்? கற்றுக்கொள்ளத்துக்கு ஒரு வழி காட்டினார். அப்போ இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுக்கு நீங்கள் வேதத்தை என்ன செய்யணும்? இது மாதிரி தேடணும். பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் பொறுமைன்ற வார்த்தை 3 இடத்துல வந்திருக்கிறது. எப்படி இது ஆண்டவரே? ஏன் 4 பொறுமையாக வரல, 5 பொறுமையாக வரல, ஏன் 3 மட்டும் கரெக்டாக வருது? அப்போ திருத்துவத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு அதிகாரத்தை திருத்துவத்தை வைக்கிறார். அல்லேலூயா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ பிதாவும் பொறுமை உள்ளவர், ஆவியானவரும் பொறுமை உள்ளவர், இயேசுவும் பொறுமை உள்ளவர். அல்லேலூயா? அதான் சங்கீதம் 46:1 நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணையமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லாமே வார்த்தையாக இருக்கிறது. புரியுங்களா? தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரு? அப்போ அடைக்கலம், அடுத்தது 2வது பலன், 3வது துணையாக இருக்கிறாரு. அல்லேலூயா? அப்போ துணைனா என்ன? அடைக்கலம்னா என்ன? அதுக்கு அடுத்தது பலன்னா என்ன? தேவன் 3ஆ வெளிப்படுறாரு. எப்படி வெளிப்படுறாரு? தேவன் அடைக்கலமாக வெளிப்படுறாரு, பலனாக வெளிப்படுறாரு, துணையாக வெளிப்படுறாரு. அப்போ எப்படி? அப்போ அடைக்கலன்றது யார்? பலன்ன்றது யார்? துணைன்றது யார்? 3 பேருமே வராங்கல்ல.
அப்போ அடைக்கலமானவர் இயேசு கிறிஸ்து, பலன்ன்றது பரிசுத்தாவியானவர், துணை என்பது பிதா. தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு? தேவனாக நிற்கிறாரு. ஆனால் தேவனுக்குள்ளது 3 விதமான காரியம் வெளியே வருது. புரியுங்களா? அப்போ அந்த வசனத்துக்குள்ளே தேவன் அடைக்கலாம். அப்படிங்களா? அப்போ 91ஆம் சங்கீதம் எடுத்து வாசினா 3 இடத்துல அடைக்கலமானவர்னு சொல்லும். 91ஆம் சங்கீதத்தில் 3 இடத்துல என்ன வருது? அடைக்கலம். அதே நீ 46ஆம் சங்கீதத்தில் வாசினா 3 இடத்துல அடைக்கலன்ற வார்த்தை வந்திருக்கிறது. எத்தனை முறை? 7ஆம் வசனத்தில் அடைக்கலம், 11ஆம் வசனத்தில் அடைக்கலம், 1ஆம் வசனத்தில் அடைக்கலம். அப்போ இயேசு அந்த அதிகாரத்தில் எப்படி வெளிப்படுறாரு? அடைக்கலமாக வெளிப்படுறாரு. அல்லேலூயா. அப்போ அடைக்கலன்றது என்ன? ஒரு கோழி தன் குஞ்சுகளை என்ன பண்ணுது? அடைக்கலம் காக்குது. அப்போ இயேசு என்ன செய்கிறார்? நம்மளே பாதுகாக்கிறாரு. புரியுங்களா? கஷ்டம் வரும்போது, சுனாமி வரும்போது, கொரோனா வரும்போது, வேறு ஏதாவது ஒன்று பூமி அதிர்ச்சி வரும்போது அன்றைக்கி இயேசு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. துணையாக இருக்கிற பிதா என்ன பண்ணுறாரு? துணைனா என்ன சொல்லுமா? துணைனா என்ன? துணை என்பது தன்னுடைய தூதர்களை துணையாக வைக்கிறாரு. அல்லேலூயா. பிதா என்ன பண்ணுறாரு? நீ காரில் போகும்போது, நீ பஸ்ஸில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் அவருடைய கண் எங்கள் மேலே இருக்கும், தூதர்களை கட்டளை எடுப்பார். அப்போ தூதர்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே நுழைவாங்க. அல்லேலூயா. பஸ்ஸுக்குள்ளே நுழைஞ்சு வருவாங்க, காருக்குள்ளே நுழைஞ்சு வருவாங்க. ஒரு முறை நாங்கள் 40 பகல் 40 இரவு ஜோம் பண்ணிருக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 3 மணிக்கு, எத்தனை மணிக்கு இப்படி டெய்லி தூங்காமல் சரி காரில் போய் கொண்டாட என்ன பண்ணலாம், உட்காரலாம் அப்படின்ட்டு போய் உள்ளே உட்காந்து அப்படியே உட்காந்தா ஒரு தூதன் உள்ளே என் கையை பிடிச்சி எடுக்கிறாரு. வெளியே வா, இங்கே உட்காராது அப்படின்னாரு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், காரை விட்டு வெளியே போய் மறுபடியும் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அப்படின்னா நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, காலையில் 5 மணி வரைக்கும் முடிகிற வரைக்கும் நீ அங்கே உட்காரு, எங்கே உட்காராத. புரியுங்களா? அப்போது அந்த காரில் எனக்கு கை இழுத்தது யாருமே காரில் இல்லை. அப்போது எனக்கு தெரிஞ்சிச்சு யார் இருக்கிறாங்க, தூது இருக்கிறாங்க. சில நேரத்தில் 4 மணிக்கு எழுந்து நீ ஜெபம் பண்ணுற நேரத்தில் 4, 5, 4, 1 ஆச்சுன்னா காலில் இழுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம காலை பிடிச்சி எடுக்கிற மாதிரி. அப்போ உடனே நம்ம எழுந்து என்ன பண்ணுறோம், ரெடியாகி நம்ம ஆண்டவர் தூதர்களை அனுப்பி. அப்போ தூதர்கள் எப்பவுமே துணையாக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்போ தூதர்கள் நமக்கு துணையாக வச்சிடறாரு. அதுக்கு அடுத்தது ஆவியை நமக்கு என்ன இருப்பார், பலனாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ பலன்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்ய முடியாத காரியத்தில் செய்வதற்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. பலன்ன்றது 2 விதத்தில் இருக்குது. ஒன்று ஒருத்தர் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? அதை எதுவுமே எதிர்த்து பேசாமல் அதை தாங்கக்கூடிய பலனை கொடுப்பார். நீ எதுவும் என்ன பண்ணாது, இப்போ உன் வாயை திறக்காத, நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கும் பலன் உண்டாகுது. இன்னொரு காரியத்தை சிம்சோன் மேலே இருந்த அந்த ஆவி பலன் என்ன பண்ணுது, ஒரு 300 நரிகளை பிடிச்சி என்ன பண்ணுறான், தீ வைக்கிற அளவுக்கு அவனுக்கு எப்படி நரி பிடிக்க முடியும்? ஒரு நரியை நம்ம என்ன பண்ண முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுற, சிங்கத்தை வாயை கிழிக்கிறாரு. அந்த பலன் அவன் மேலே இறங்குது. ஆனால் அதே பலன் நமக்குள்ள புதிய ஏற்பாடு யாருக்கும் என்ன பண்ணல, இல்லை. அப்போ என்ன பண்ணுற, தாங்கக்கூடிய பலனை தராரு, ஊழியம் செய்யக்கூடிய பலனை தராரு, எழுந்து நடக்கக்கூடிய பலனை தராரு. டக்குன்னு சோர்ந்து போகாத இருங்க, ஜெபம் பண்ணு, ஒன்று கொண்டா ஜெபம் பண்ணு. அந்த பலன் யார் கொடுக்குது? ஆவியானவரே கொடுக்குறாரு. அப்போ தேவன் திருத்தவமாய் ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. நம்ம அப்படியே பைபிளில் என்ன பண்ண கிடையாது, சும்மா அப்படியே வாசிச்சிருந்தா, புரியுங்களா? நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்க, நீங்கள் அதை சாப்பிடுவீங்களா இல்லை மோந்து பார்த்துட்டு போயினே இருப்பீங்களா? ஏன் சாப்பிட்றீங்க? பலன் வரத்துக்காக. அது மாதிரி வேதம் சும்மா அப்படியே வாசிக்கிறதெல்லாம் ஒரு மோந்து பார்க்குற மாதிரி, ஒரு மெசேஜ் கூட மோந்து பார்க்குற மாதிரி தான். அது என்ன பண்ணாது, ஒன்று பூரண விடுதலை ஆக்காது. இந்த மெசேஜை நீங்கள் கேட்டு நீங்கள் ஒரு டைரியை உருவாக்கி அந்த டைரியில் என்ன பண்ண, அந்த 52 வாரம் சண்டே மெசேஜ், உபவாசத்தில் வர மெசேஜ், அப்புறம் வேறு எங்கெல்லாம் கொடுக்குறாங்க, சபையில் பைபிள் கிளாஸ் வரதெல்லாம் எடுத்து டைரியை நல்லா எழுதி ஒவ்வொரு வசனங்களையும் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நோட்டை எடுத்து அதில் எழுதின்னு போய் ஒரு ஒரிஜினல் டைரியை வைத்து அந்த டைரியில் என்ன பண்ணோம், இந்த வாரம் ஆண்டவர் இந்த மெசேஜை கொடுத்தாரு இந்த சண்டே. அல்லேலூயா. அப்போ அந்த சண்டேயில் அந்த டைரியில் என்ன பண்ணுறீங்க,
இதில் இந்த இருக்கிற வசனத்தை எடுத்து அதில் எழுதி அந்த வசனத்தை அந்த வாரம் ஃபுல்லாக தியானம் பண்ணுறோம். மெசேஜ் எடுத்து மெசேஜ் கொடுத்துட்டோம், ஆண்டவர் நம்மோடு பேசிட்டாரு. அதை நமக்கு என்ன பண்ணல, பாதி விளங்க பாதி வந்து நமக்கு புரியல. ஆனால் வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ண அந்த வசனத்தை மறுபடியும் இந்த சங்கீதம் இந்த சொன்னபடி பிலேமன் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து போய் தேடி பார்த்துருக்கணும். யாக்கோப்பு அப்புறம் சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பார்க்கணும். இது தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் பார்த்து கீவேர்டு அப்படி மைய வார்த்தை ஏசு எங்கெல்லாம் வெளிப்படுறாருன்னு கண்டுபிடிச்சி அது உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணோம், அபியாசம் பண்ணிக்கினே தியானம் பண்ணினே வந்தீங்கன்னா இந்த வருஷம் முடியத்துக்குள்ளேயே உங்களுடைய ஆவியின் கனி உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடுது. அல்லேலூயா. அன்பு வளர்ந்துடுது. அப்போ அன்பு வளரும் போது உங்கள்கிட்ட நிறைய ஆத்மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உன்னை தேடி வருவாங்க. வெள்ளம் எங்கே இருக்குதோ அங்கே என்ன பண்ணோம், வெள்ளம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா என்ன பண்ணோம். நான் ஒரு வீட்டுக்குள்ளே போயிருந்தேன். அந்த வீட்டில் வந்து வீட்டு ஃபுல்லாக எறும்பு இருக்குது. என்ன இருக்குது? அப்போது அந்த சகோதரர் சொன்னார், எப்போ பார்த்தாலும் இந்த எறும்பு வீட்டு ஃபுல்லாக சுற்றினே இருக்குது, நிறையா வந்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. இதுக்கு நான் சொன்னேன், ஜெபம் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் வெள்ளம் கொடுங்க. எதுவுமே வெளியே வச்சு எல்லா எறும்பு என்ன பண்ணிச்சு, வெளியே போயிடுச்சு. அப்போ அதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்குறார் நமக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கு ஜெபம் பண்ண அதுக்கு ஒரு ஞானம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். புரியுங்களா? நமக்கு சத்தியம் உள்ளே போகாத வரைக்கும் விடுதலை பெற முடியாது. இப்போ அதனால தான் சொன்ன அன்பு என்பது சத்தியம், கனி மட்டும் இல்லை. அன்பு என்னது? அந்த அன்பு உருவாகும் போது தானாக விடுதலை தன்னாக விடுதாயுது. அன்பு உள்ளவர்களுக்கு என்ன பண்ணாது, எதுவுமே எந்த சாத்தானும் என்ன பண்ண முடியாது, யார் எந்த செய்வனும் பண்ணவே முடியாது. ஏன்னா அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. உலகத்தில் அன்பு தான் முதல் ஸ்டெப்பில் நிற்குது. புரியுங்களா? எல்லாத்துக்கு முன்னாடி அது அன்பு தான் மேலே நிற்குது. இந்த அன்பு ஒருத்தருக்குள்ளே உருவாங்கின பிறகு இந்த அன்பை என்ன பண்ண முடியாது, இருக்கிற வரைக்கும் யாராலும் என்ன பண்ண முடியாது. எதுவுமே அன்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, தாங்குது, சகித்து கொள்ளுது. அன்பானது நம்புது. அவங்க என்ன சொன்னால் நம்ப. அன்பு மட்டும் என்னது, நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டா கூட அந்த அன்பினாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பி அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு வராதே போயிடுது. புரியுங்களா? அன்பினாலே எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடலாம், தாங்க முடியும், சகிக்க முடியும், விட்டு கொடுக்க முடியும். அன்பினால் ஆதரிக்க முடியும். அன்பினால் எல்லாமே அன்பு தான். இந்த அன்பு உள்ளே வருவதுக்கு தான் இயேசு என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய வேதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் அன்பு நம்ம என்ன பண்ண மாட்டேங்குது, உருவாக மாட்டேங்குது. என்ன காரணம்? சிலர் நேசிக்கிறோம், சிலர் நேசிக்க மாட்டேன்றோம். சிலரை என்ன பண்ணுறோம், சிலருக்கு என்ன பண்ணுறோம், எதிர்த்து பேசுகிறோம். சிலர் எப்படியே பண்ணி என்ன பண்ணுறோம், இப்படியே காலம் ஓடிடுது. புரியுங்களா? ஆனால் அன்பு உருவாகிறதுக்கு தான் அந்த வசனம்லாம். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு இந்த வசனங்களை எடுத்து உன் இருதயத்தில் வைத்து அப்புறம் அதை சிந்தித்து அதை நினைத்து அதை நீங்கள் யோசித்து அதை எண்ணங்களில் கொண்டு வந்து அதை நீங்கள் சம்பாஷணம் பண்ணி உணர்வடையும் போது அன்பு உருவாகுது. அல்லேலூயா. ஒரு அன்பின் கனி உள்ள என்ன பண்ணுது, உருவாகி 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 அழகாக ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அன்பு உருவாயிடுச்சுன்னா மீது எல்லா கனி என்ன பண்ணுது, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று, எல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துடும். அதுக்கு பிறகு ஆண்டவர் உன் கையில் அழகாக என்ன பண்ணுறாரு, ஆத்துமாக்களை கொடுப்பார், ஜனங்களை கொடுப்பார். அவங்களை நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அதை சொல்லி தருவார். அவங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தருவார். அன்பினால் தான் சபையை கட்ட முடியும். அல்லேலூயா. அன்பினால் தான் சபைக்கு வர முடியும். அன்பினால் தான் நம்ம எந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு ஒருத்துக்குள்ளே தான் எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அல்லேலூயா. அன்பு என்ன செய்யுது, எந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்க்காது. ஏன்னா அன்பு தான் இயேசுவே உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதையும் எதிர்பார்க்க மாட்ட. நீ கொடுத்துனே இருப்ப, நீ தாங்கினே இருப்ப, நீ உதவி செய்துனே இருப்ப. அன்பினாலே சபையை கட்டினே இருப்ப. அன்பினாலே நீங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவீங்க. அன்பினாலே 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அன்பினாலே என்ன பண்ணுது சொல்லுங்கம்மா, அன்பு வளர 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 பயத்தை என்ன பண்ணிடுது, புறமே தள்ளிடுது. புரியுங்களா? அப்போ இந்த அன்பு நமக்கு தானாக வராது. அதனால தான் பிலேமன் புத்தகத்தில் வந்து நம்ம 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் அதுக்கு அடுத்தது பாருங்கள், குணப்பாத்திர ஆராய்ச்சி, அதிகார ஆராய்ச்சி சொன்னோம். குணப்பாத்திர ஆராய்ச்சினா என்ன பாருங்கள், அங்கே சொல்கிற பின்பு ஆபிரகாம், வாசிக்கலாம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து
ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் போதும். அப்போ இந்த 22 அதிகாரத்தில் அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம் இருக்குது? ஆதியாகம புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 50 அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த 50 அதிகாரத்தில் எது குணப்பாத்திரமாக வெளிப்படுதுன்னா இந்த ஒரு காட்சி தான் பெருசாக வெளிப்படுது. அல்லையா? ஆதியாகமம் 1லேருந்து 50 வரைக்கும் நீங்கள் பார்த்தா நிறைய மேட்ரு அதிகமாக எழுதி வச்சுருக்கிற ஆண்டவர். ஆதாமை உண்டாக்குனது, யாவாலை உண்டாக்குனது, பிசாசு எப்படி பாவத்தில் தந்து ஏதேன் தோட்டம் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. ஆனால் அந்த 50வது அதிகாரத்தில் குணப்பாத்திரமாக வெளிப்படுது அது இந்த பெரிய அன்பு. தன்னுடைய குமாரனை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாரு? யாராவது தன் குமாரனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ பாருங்கள், அங்கே ஆதியாக 22:10-11 அங்கே சொல்லப்பட்டிருக்குது தேவனுக்கு பயப்படுகிறவன். என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துமாவில் ஆண்டவருக்கு பயம் இருக்குது. ஆண்டோடைய பயம் யாருக்குள்ள இருக்குது? ஆபரணம் அப்படியே ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறது. என்னது? அப்போ தேவனுக்கு பயப்படுறது எங்கன்னா இருதயத்தில் பயப்படுறான். எங்கே பயப்படுறா? தேவனுக்கு பயப்படுற என்ற வார்த்தை இருதயத்துக்குள்ளே வருது. அதுக்கடுத்தது ஆபிரகாமுடைய ஆவி என்ன வேலை செய்யுதுன்னா, இதோ அடியேன் என்றான். அப்போ வாயை திறந்து இதோ அடியேன் என்றான். அந்த வார்த்தை வந்து ஆவியில் உண்டாகுது. அல்லேலூயா. சரீரத்தில் என்ன உண்டாகுது? ஆபிரகாம் சரீரத்தில் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அல்லேலூயா. அதான் சரீரம். ஆவி ஆத்மா சரீரத்தில் 3 சுபாவங்கள் வெளிப்படுது ஆபிரகாமுக்கு. புரியுங்களா? ஐயோ என் பிள்ளை கத்தியை தூக்கக்கூடாது, ஒரே பிள்ளை 100 வயசு பிறகு கொடுத்தாரு ஆண்டவர், அந்த பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன்? யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆபிரகாம். அப்போது அன்பினால தான் என்ன பண்ணுறாரு? 100 வயசானவ கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே போகும்போது எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. பலி செலுத்த வேண்டிய அவர் கடமை. அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, மீதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் ஆண்டவர் தேடி இங்கே வந்துட்டீங்க, மீது எல்லாத்தையும் யார் பார்த்துப்பாரு? அப்போ ஆண்டவர் மேலே அந்த அன்பினாலே உள்ளே வரீங்க. அன்பினாலே தான் வெளியே போகிறோம். புரியுங்களா? ஏதோ நம்ம வந்து போகிறதுக்காக வரல, அன்பினாலே நம்ம கனி என்ன பண்ணோம்? நமக்குள்ளே இருக்கிற அன்பின் கனி, ஆவின் கனி நமக்குள்ளே உருவாகுவதற்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். வேறு எந்த காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் அன்பை உருவாக்க முடியாது. எந்த வேலை ஸ்தானத்தில் போய் என்ன பண்ணாது? அன்பை உருவாக்க முடியுமா? அன்பு நான் இந்த வேலைக்கு போனால் அங்கே என்னை உருவாக்கினாங்க வேலை ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியுமாம்மா? எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு நான் அன்பு உருவாயிடுச்சு, எங்கேயாவது ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போய் அன்பு உருவாயிடுச்சு. அன்பு உருவாங்கிற இடம் ஒரே இடம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம எதுக்கு வரோன்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ள என்ன உருவாகணும்? அன்பு உருவாகணும். 2025 இந்த அன்பில் பரிசுத்தமாக இருங்க சொன்னார் ஆண்டவர். எதில் பரிசுத்தமாக இருக்கணுமா? அன்பில் பரிசுத்தமாக இருக்கணும். புரியுங்களா? அப்போ இந்த அன்பில் பரிசுத்தமான நாம் அதை உருவாக்க முடியாது. உருவாக்குறவர் ஆவியானவர், அந்த வசனத்தை எடுத்து கொடுக்குறவர் ஆவியானவர், நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். அவர் நமக்குள்ள இதை தேடி வாசி, இதை கண்டுபிடி, இதை ஆராய்ந்து பாரு, இதில் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நமக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? சொல்லுங்கம்மா. நமக்கு போதித்துக்கினே இருப்பார். அதனால தான் ஆவியானவர் ஆண்டவர் என்ன பண்ணார்? மேலேருந்து ஆவியானவர் அனுப்புனார்ல, வேறொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அப்போ ஆவியானவர் எங்கே உண்டாங்கன்னா உண்டு. அப்போது ஆவியானவர் எதை வச்சு விடுதலை உண்டாக்குறாரு? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வைத்து நமக்கு விடுதலை உண்டாக்கி தராரு. புரியுங்களா? தானாக வராது. அதுதான் 16-13 வாசித்து பாருங்கள். யோவான் 16-13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. அப்ப சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அல்லேலூயா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது என்ன செய்வாராம்? சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். அல்லேலூயா.
அப்போ நமக்கு வந்து ஆவியானவர் வராமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பைபிளை என்ன தான் படிச்சுன்னு உட்காந்துருந்தாலும் என்ன பண்ண முடியாது, முடியுமா? நம்முடைய சரீர முயற்சினாலேயோ நம்முடைய படிப்பின் முயற்சினாலேயோ இல்லை நம்முடைய பலத்தின் முயற்சினாலேயோ நம்முடைய பணத்தின் முயற்சினாலேயோ நமக்கு உலகத்தில் போய் அதிகமான படிப்புகளை படிச்சுட்டு வந்து நான் பைபிளை படிச்சேன்னா பைபிளை படிக்கலாம், ஆனால் ஒரு அர்த்தம் கூட என்ன பண்ணாது, புரியாது. ஆவியானவர் ஒருவரை தான் வந்து என்ன பண்ண நமக்கு. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து எப்படி ஒரு வார்த்தையின் ஆராய்ச்சி சந்தோஷமாக இந்த வார்த்தையின் ஆராய்ச்சி எப்படி கற்றுக் கொடுக்குறா பாருங்கள். இப்போ பாருங்கள், வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள். பிரசங்க 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாவது, ஒரு வார்த்தையின் ஆராய்ச்சினா என்ன, ஒரு அதிகார ஆராய்ச்சினா என்ன சொல்லுங்கம்மா. ஒரு அதிகார ஆராய்ச்சினா என்னன்னா, ஒரு அதிகாரத்துக்குள்ளே வந்து ஒரு மைய வார்த்தை, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன். என்ன சொன்னேன்? ஒரு மைய வார்த்தை, ஒரு மைய வசனம், ஒரு மைய செய்தி, ஒரு மைய ஜெபம். அல்லேலூயா. இதுக்கு பேர் என்னது? அப்போ நீங்கள் ஒரு அதிகாரத்தை எடுக்கும் போதெல்லாம் அந்த மைய வார்த்தை இயேசுவின் குணங்களை தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு அதிகாரத்தையும் இயேசு குணம் இருக்குதா இல்லையா? நம்ம சங்கீதத்தில் 46 பார்த்தோம் அடைக்கலம், 91 பார்த்தோம் அடைக்கலம், சங்கீதம் 3 பார்த்தா ரட்சிப்பு, சங்கீதம் 1 பார்த்தா 3 இடத்துல வழி என்று இயேசு வெளிப்படுறார். சங்கீதம் 119ஆவது அதிகாரத்தில் 176 வசனத்துக்குள்ளே சத்தி என்ற வார்த்தை 3 இடத்துல தான் வந்திருக்குது. எத்தனை இடத்துல? 176 வசனத்துக்குள்ளே சத்தியத்தை மட்டும் ஏன் 3 இடத்துல எழுதி வைக்கணும்? ஏன் ஒரு 4 இடத்துல எழுதக்கூடாது அவ்வளோ வசனத்தில்? அப்போ அந்த திருத்துவத்தை உள்ளே வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ திருத்துவனா எந்த ஒரு காரியத்துக்கு 2 அல்லது 3 சாட்சிகள், புரியுங்களா? தேவன் திருத்தத்தில் இருக்கிறாரு, மனுஷனும் திருத்தத்தில் இருக்கிறான், பிசாசும் திருத்தத்தில் இருக்கிறான், இந்த உலகமும் திருத்தத்தில் இருக்குது, வானமும் திருத்தத்தில் இருக்கிறது, பூமியும் திருத்தத்தில் இருக்குது. அல்லேலூயா. இப்போ வானம் எப்படி திருத்தத்தில் இருக்குன்னா, ஏற்கனவே ஆண்டவன் பண்ணார் 3 வானங்களை என்ன பண்ணிக்கிறாரு. முதல் வானம், 2ஆம் வானம், 3 வானம். ஏன் அதை நான் 5 வானமாக வச்சிருக்கூடாதா? ஏன் 3 வானம் வச்சார் ஆண்டவர்? ஆமாம், 3ஆம் வானத்து வரைக்கும் என்ன பண்ணார்? ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு எங்கே வாசிக்கிறோம்? கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 3ஆம் வானத்து வரைக்கும் என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3 பூமி இந்த உலகத்தில் இருக்குது. எத்தனை பூமி? நோவா காலத்தில் ஒரு பூமியை என்ன பண்ணார்? தண்ணீரினால் அழித்து, 2வது இப்போ இருக்கிற பூமி அக்னியினால் அழித்து, 3வது புதிய பூமி என்ன பண்ண போகிறாரு? அப்போ திருத்தம் இருக்குதா இல்லையா? திருத்தம் இருக்குதா இல்லையாம்மா? அப்போ அந்த பழைய பூமி தண்ணீரினால், இப்போ இருக்கிற பூமி எதுக்காக இறையாக வச்சுருக்கிறாரு? ஒரு அக்னி வந்து இந்த பூமி என்ன பண்ண போகுது? ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது பூமியை காணாது போயிடும், புரியுங்களா? அதை தான் வந்து நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 20. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், வீற்றிருக்கிறவரையும் கண்டேன், அதில் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து, அதன் சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. என்ன போயிடுச்சு? இடம் காணாமப்படவில்லை, இடம் காணாது போயிடுச்சு. என்னது? வெள்ளை சிங்காசனத்தில் மேலே ஆண்டவர் உட்கார்ந்த பிறகு இந்த பூமியும் இந்த வானம் என்ன பண்ணிடும்? காணாது போயிடும், புரியுங்களா? இப்போது பூமியும் இல்லாது போயிடுச்சு, வானமும் இல்லாது போயிடுச்சு. அப்போ பூமி போயிடுச்சுன்னா என்ன இருக்காது? பூமியில் சமுத்திரம் இருக்காது. ஏன்னா சமுத்திரம் எங்கே இருக்குது? பூமி மேலே இருக்குது. அப்போ பூமி போன பிறகு சமுத்திரம் இருக்காது. வானம் போனால் சூரியன் சந்திரன் எல்லாமே போயிடுச்சு. இப்போது ஒரு பரலோகம் மட்டும் தான் நிற்கும். இப்போ நரகம் எங்கன்னா இருக்குதா? இங்கே இப்போ பூமிக்குள்ளே தான் நரகம் இருக்குதுன்னு நிறைய சொல்லுவாங்க. இப்போ பூமியை காணாத போயிடுச்சுன்னா அப்போ நரகம் எங்கே போயிருக்கும்? நரகம் எங்கன்னா பூமியில் தானே இருக்குதுன்னு வாங்க. பூமியில் நரகம் தாமா? பூமி போயிடுச்சுன்னா பூமியில் அப்போ நரகத்தில் தானே எங்கே போனாங்க? அப்போ கேள்வி வருமா வராதா? நடந்தது பூமிக்குள்ளே தான் நரங்குதுன்றாங்க. அப்போ பூமி காணாத போயிடுச்சு, வானமும் காண போயிடுச்சு. அது இடம் கொள்ளாத நம்ம இடம் இல்லாத போயிடுச்சு. அது அப்போ நரகன்றது ஒரு தனி, அது ஒரு அது என்ன, ஒரு மண்டலம். அது என்னது? பூமி எப்படி உருண்டையாக சுற்றுதோ அது மாதிரி நரகன்றது தனியாக சுற்றி நிற்கும்.
அதில் கொண்டு போய் இவங்களை அடைக்கிறாரு. அந்த 10ஆம் வசனம் வாஸ்தவம் எங்கே அடிக்கிறான் பாருங்க. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலில் தள்ளப்பட்டான். பாருங்க, கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதாக்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இப்போ அவங்கள தள்ளப்பட்டிருக்கு. அவங்க எங்கே போயிட்டாங்க? அங்கே நரகத்துக்கு போயிட்டாங்க. என்றென்றைக்கும் அங்கே இருக்கணும். அப்போ அந்த நரகம் வந்து பூமியில் இருந்தால், இப்போ அந்த பூமியோ போகும்போது நரகம் கூட போயிடும். அப்போ அது தனியாக செப்பரேட்டாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்று தான் பார்த்துன்னுக்குறோம். ஒரு சூரியனை பார்க்குறோம், ஆனால் ஒரு பரலோகத்தை பார்க்குறோம். இல்லை, அது கூட பார்த்தது யாருமே இல்லை. ஒரு வானத்துன்னு சொல்கிறோம், ஆனால் 3 வானம் சொல்கிறாரு. எத்தனை வானம் இருக்குது நம்ம பார்த்துருக்குறது வரைக்கும்? ஒரு வானத்தை தான் பார்த்துன்னுக்குறோம். இது வரைக்கும் மேலே மேலே தான் இருக்குது. 3ஆம் வானம் வரைக்கும் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டனா 2 வானத்தை விட்டு தான் 3ஆம் வானத்துக்கு போகிறாரு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் அப்படின்னு சொல்ல, பரலோகங்களிலிருந்து இறங்கி வராரு. வாசிங்க, வெளிப்பண்ணு 12:12. ஆகையால் பரலோகங்களே, பாருங்க என்ன சொல்கிறாருங்க, பரலோகங்களே. அப்போ பரலோகங்களேன்னு சொன்னால் அது ஒருமையா பன்மையா? அப்போ பரலோகங்களே அப்படின்றாரு. அப்போ பரலோகத்தில் எத்தனை பரலோகம் இருக்குது? அதுவும் திருத்தமாக இருக்குது. நிறைய இல்லை, 2. அந்த திருத்தம் 3. எப்பவுமே திருத்தம்னு சொன்னால் 3, பரிபூரணம்னா 7. அல்லேலூயா. அந்த திருத்தவத்தில் தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே உண்டாக்குறாரு. அப்போ பரலோகங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். போதும். அப்பனா அதே பரலோகங்களே, அதுக்குள்ளே வாசமாக இருக்கிறவர்களே, ஏற்கனவே ஒரு கூட்டம் என்ன பண்ணிதாங்க போயிடுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து எல்லாமே திருத்தமா. சிலுவையில் கூட பார்த்தீங்கன்னா 3 பேர் சிலுவையில் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து மட்டுமா சிலுவையில் தொங்கியிருந்தார். கூடவே என்ன பண்ணுறாரு? 2 கல்லணை எதுக்கு வச்சார்? இந்த 2 கல்லனுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் கொலை பண்ணோன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்கள எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க கோர்ட்டில் கேஸ் ஆடிருப்பாங்களா? ஆடிட மாட்டாங்களா? அப்போது இயேசு நடுவில் போய் நிற்கிறாரு. அப்போ அவருக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ இயேசு வந்ததுக்கு சாட்சி இருக்கிறது. இந்த 2 பேரும் சாட்சி இருந்தாவே அவங்க சாட்சி இருக்குது. அவங்களுடைய எஃப்ஐஆர் புத்தகம் எழுதிட மாட்டாங்களா? இது மாதிரி இயேசு எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டாங்களா? ஏன்னா அவரையும் ஒரு குற்றவாளின்னு கொண்டு போய் வராங்க. இவங்க 2 பேரும் குற்றவாளிங்க ஆல்ரெடி. அல்லேலூயா. அப்போ அந்த திருத்தவத்தில் கூட என்ன இருக்குது? 3 பேரை நிற்க வைக்கிறாரு. பக்கத்தில் 2 பேர் சாட்சியை வச்சுக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. கூடவே 3 பாஷையில் எழுதி வைக்கிறாங்க. என்னென்ன பாஷை? இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் தொங்கும் போது 3 பாஷையில் எழுதுகிறாங்க. என்னென்ன பாஷை? எபிரேயர் பாஷை, லத்தீன் பாஷை, கிரேக்க பாஷை. அல்லேலூயா. ஐயா எழுதுகிற 3 பாஷையில். அப்போ எல்லாமே என்ன பண்ணுது? 3 பைபிளில் என்ன பண்ணியிருக்கிறார்? திருத்தவத்தை வெளியே கொண்டு வராரு. அல்லேலூயா. அப்போ திருத்தம் நமக்கு திருத்தம்னா நமக்குள்ளே திருத்தம் இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். புரியுங்களா? சரீரம் வந்து மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் என்பது ஆத்மாவும் ஆவியும் பிரிக்கிறதுக்கு தான் என்ன பேர்? மரணம். அப்போ நம்ம ஆத்மாவை வெளியே கொண்டு வந்தால் தான் பரலோகம் போக முடியும். இந்த சரீரம் போகாது பரலோகத்துக்கு. அப்போ இந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வந்து நம்ம 3ஆவது வானத்தில் இலைப்பாறை வைக்கணும்னா அந்த சரீரத்துலேருந்து நம்ம பிரிக்கணும். சரீரத்திலேயே வாழ்ந்துக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியே வரணுமா வரக்கூடாதா? அதுக்கு பேர் தான் என்னது? மரணம். அப்போ பிரிக்கணும். மரண சந்தேகம் நம்ம நினைக்கிறேன், ஓஹோ மரணம்னா சரீரம் போயிடுது. சரீரத்தை விட்டு வெளியே வந்துடுறோம். புரியுங்களா? அதுக்கு தான் 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இப்போ 51 வாசிங்க. 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில்
நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ நித்திரையை அடைவதில்லை அப்படின்னா மரணம் நமக்கு வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மறுரூபம் அடைஞ்சிடுவோம். அப்போ ஆண்டவருடைய வருகை இன்றைக்கி ரகசிய வருகை இருக்குதுன்னா நம்முடைய பாடி என்ன செய்யும்? இந்த சரீரம் இது என்ன பண்ணாது? மரணம்லாம் சந்திக்காது. இது என்ன பண்ண அப்படியே மறுரூபமாயிடும். அது ஆபத்துக்கு 1 நிமிடம் 1 செகண்டு அங்கே போட்டுக்குது பாருங்கள். 1 நிமிடம் 1 இமை போகுதுன்னா 61 செகண்டுக்குள்ளேயோ நம்முடைய சரீரம் என்ன பண்ணுது? வேறு சரீரத்துக்குள்ளே போயிடுது. அல்லையா? அப்போ ஆண்டவர் அப்படி தான் மறுரூபம் ஆகிறாரு. மறுரூப மலையில் போய் எப்படி ஆகிறாரு? மாம்சத்தில் போய் அப்படியே நின்று டக்குன்னு ஆயிடுறாரு. மறுரூபமாகி அங்கே எலியாவும் நிற்கிறாங்க, மோசேவும் நிற்கிறாங்க. அப்போ மறுரூப மலையில் அவர் எவ்வளோ செகண்டில் மறுரூபம் ஆகிட்டார்? 1 நிமிடம் 1 இமை பொழுதில் அவர் மறுரூபாய் காட்டுறாரு. உயிர்த்தெழுந்த சரீரம் இப்படி தான் இருக்கும். அப்போ உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இங்கே கீழே இருக்கிற 12 சீசர்களும் அவர் பார்த்தாங்களா? பார்க்கலையா? இயேசுன்னு பார்க்குறாங்க, இவர் எலியான்னு பார்க்குறாங்க, இவர் மோசேன்னு பார்க்குறாங்க. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? இதெல்லாம் அவங்க கண்ணை திறக்கிறாரு, ஆமீன் கண்ணை திறந்து காட்டுறாரு. அப்போது அவருக்கு மறுரூபம் ஆகிறதுக்கும் இவங்களுடைய ஆமீன் கண்ணை திறக்கிறதுக்கும், ஆமீன் கண்ணை திறந்தால் தான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஆமீன் கண்ணை திறக்கலாம், அவங்க யாருன்னு தெரியாது. இப்போ மரியாளுக்கு ஆமீன் கண்ணை திறக்கலை. அப்போது மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே நிற்கிறாரு? தோட்டத்தில் நிற்கிறாரு. ஆனால் மரியாளுக்கு என்ன தெரியுது? தோட்டக்காரனாக தெரியுது. ஆனால் அவர் தோட்டக்காரனா அவர் வேஷத்தை மாறினா வருவார். நம்முடைய இயேசு வேஷம் மாறுறவரா? நம்ம அங்கங்கே அப்படியே வேஷம் மாறினா வருவார். அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறன்றார். அப்படின்னா நான் எப்படி இருந்தால் அப்படி தான் இருப்பேன். உன் கண்ணுக்கு தான் எனக்கு என்ன தெரியுது? மரியாளுக்கு என்ன தெரியுது? தோட்டக்காரனாக தெரியுது. அந்த எம்மாவூஸ் சீசர்களுக்கு என்ன தெரியுது? அண்ணினா தெரியுது. என்ன தெரியுது? அண்ணினா தெரியுது. அவர் அந்த ரூமில் போய் நிற்கும் போது 10 சீசர்கள் மத்தியில் போய் நிற்கும் போது அவர் என்ன தெரியுது? அசுத்தாவே தெரியுது. அவங்களுக்கு என்ன தெரியுது? ஆவேசன்றாங்க. அப்போ ஏன் அப்படின்னா இயேசுவை அப்படி ஏன் பார்த்தாங்கன்னா அவங்க மனக்கண்கள் திறக்கப்படலை, ஆவின் கண்ணு திறக்கப்படலை. புரியுங்களா? அதனால தான் ஆண்டு சொல்ல வார்த்தையை ஃபஸ்ட்டு போடுறாரு, சமாதானம் அப்படின்றாரு. அப்போ இந்த வார்த்தை யார் சொல்லுவாங்கன்னா பிசாசு சொல்ல முடியாது சமாதானன்றது. அப்போ இயேசு ஒருத்தர் தான் சமாதானம். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? சமாதானம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னு தான் சமாதானன்றாரு. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன தடுமாற்றம் பயம் வருது. அவரை பார்த்துருக்கனால வீட்டு பூட்டிகிட்டு இருக்குது, உள்ளே வர்றாருன்னா அப்போ உயிர்த்தெழுந்த சரீரம் என்ன இல்லை? உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு அவர் மாம்சம் இருக்குது, எலும்பு எல்லாம் இருக்குது. ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் நிற்கும் போது என்ன உண்டாகுது? சரீரம் உண்டாகும். காற்று இருக்கும் போது சரீரம் என்ன பண்ண பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? தரையில் நின்ற பிறகு அவருக்கு எலும்பு இருக்குது, என்ன இருக்குது? சதை இருக்குது, என்னை தொட்டுப்பார் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவர் அங்கே உள்ளே வரும்போது எந்த ஒரு இதெல்லாம் அது உள்ளே வர்றதுன்னா அது எப்படி உள்ளே வருது? நம்ம எப்படி உள்ளே வருது? எப்படி இயேசு உள்ளே வராரு? இப்போ சூரிய வெளிச்சம் இருக்குது, புரியுங்களா? அந்த சூரிய வெளிச்சம் மேலே இருக்குது. நீங்கள் வீட்டை பூட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஃபுல்லாக சவுறு வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ உள்ளே வருமா வராதா? சூரிய வெளிச்சம் வராது. வருமா வராமா? வராது. ஏன் வராது? அது பல மைல் தூரத்தில் இருக்குது. ஆனால் அது கிட்ட கொஞ்சம் ஒரு முதல் வானத்தில் கொண்டு நிற்க வச்சானா ஆகும். என்னம்மா ஆகும்? வெளிச்சம் வருமா வராதா? அதாவது சூரியன் அவ்வளோ தொழில் இருக்கும் போது இந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியல. அதை ஒரு 1000 கிலோமீட்டர் கொண்டு கீழே வச்சானா ஆகும். இந்த வீடே இருக்காது. ஏன்னா அந்த பவரில் இந்த வீடு என்ன பண்ணிட்டான்? எரிஞ்சிடும். அப்போ ஒரு லிமிட்டாக வரும்போது கிராஸ் பண்ணி உள்ளே வந்துடும். எது? அந்த பவர் உள்ளே வரும். அப்போது ஆண்டுடைய சரீரம் வெளிச்சத்தின் சரீரம், அந்த நம்முடைய சரீரம் வெளிச்சத்தின் சரீரமாக மாறி நம்ம என்ன பண்ண இதுலேருந்து வெளியே போக முடியும். புரியுங்களா? அப்போ அந்த வெளிச்சம் என்பது அதுக்கு என்ன இல்லை, எதையும் கட்டுப்படுத்த முடியாது. கம்மியாக இருக்கிற வெளிச்சம் கட்டுப்படுத்திடலாம். ஆனால் ஓவரான வெளிச்சம் வரும் என்ன பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணாது, தொலைஞ்சின்னு உள்ளே வெளியே வரும். புரியுதுங்களா? அதுதான் ஆண்டவருடைய வெளிச்சம், அந்த சரீரம். ஆனால் அந்த வெளிச்சத்தின் சரீரம், பிரகாசிக்கிற சரீரம். புரியுங்களா? தரையில் நிற்கும்போது சாதாரணமாக நிற்கிறாரு, தொட்டு பார்க்குறாங்க. புரியுங்களா? என்னை தொட்டு பாரு. தொட்டாரே இல்லையா? தொட்டாரே இல்லையா? தொட்டார். ஏன் தொட்டார்? ஏமா தொட்டார்? சரீரமாக இருக்குது, தொட்டு பார்க்குறாரு. அப்படி ஒரு ஆவிக்கு இருக்காது. எனக்கு இருக்கிற கால் இருக்கிற மாதிரி, எனக்கு கை இருக்கிற மாதிரி, எனக்கு எலும்பு இருக்கிற மாதிரி என்ன ஆவிங்களுக்கு என்ன இருக்காது. அவங்க ஆவேசம் சொல்கிறாங்க. ஆனால் ஆவிக்கு அவரை டிக்ளேர் பண்ணுறாரு, நான் ஆவியை சிலுவையில் என்ன பண்ணிட்டேன்? சிலுவையில் நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்?
நசிக்கிட்ட வந்ததுனால இப்போ பிசாசுக்குன்னா இல்லை சரீரமே கிடையாது எலும்பும் கிடையாதுன்றது அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனால் என்னையா ஆவின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு பாருங்கள் சரீரங்குது. இந்த எனக்கு இருக்கிற சரீரம் மாதிரி ஒரு ஆவிக்குன்னா இருக்காது, சரீரமும் எலும்புகள் இருக்காது. அப்போ சரீரம் எலும்பு எப்போ இருந்ததுன்னா சிலுவைக்கு முன்னாடி இருந்தது. முன்னாடி இருந்தனால்தான் புரியுங்களா? மற்ற 4ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்கிறாரு? பிசாசு சொல்கிறான் என்னை நீ வணங்கு. அப்போ அவனுக்கு கை கால் இருக்குது பேசுகிறாங்க. ஆனால் மற்ற 28ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பிசாசுக்கு கையும் காலையும் எடுத்துடுறாரு. ஏன் எடுத்துடுறாரு? எடுத்தால் தான் அதிகாரத்தை பிடுங்கனான்னு அர்த்தம். ஒருத்தர் கை காலை வச்சுட்டா என்ன பண்ண முடியாது? கிரியை பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி. அப்போ பிசாசு கிரியை எப்போ செய்கிறான்? பிசாசு எப்போ கிரியை செய்கிறான்? இல்லை, பிசாசுக்கு நம்ம எப்போ கிரியை செய்கிறோம்? இந்த மைக்கை நான் கையில் பிடிச்சின்னு வந்து கிரியைன்னு சொல்லுவோம். என்னது? மைக்கை வந்து கையில் பிடிச்சின்னு தான் என்னம்மா அர்த்தம்? கிரியை. ஆனால் எனக்கு இருக்கிற இந்த சரீரத்தை எலும்பு எடுத்துட்டா நான் கையில் என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு கிரியை இல்லை. கிரியை செய்யறதுக்கு சரீரம் வேணும். இப்போ பிசாசுக்கு என்ன இல்லை? கிரியை செய்யறதுக்கு சரீரம் எலும்பு இல்லை. ஏன் இல்லைன்னா கிரியை பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ பிசாசின் கிரியை என்ன பண்ணிட்டார்? கிரியை செய்கிற சரீரத்தையும் அவனுடைய எலும்பு என்ன பண்ணிட்டார்? சிலுவில் நசுக்கிட்டார். தலையை நசுக்கிட்டனால இப்போ அவனால் என்ன பண்ண முடியல? சரீரம் இல்லாதனால எலும்பு இல்லாத யாரையுமே டைரெக்டாக பார்த்து அவங்கள அடிக்க முடியல. அல்லையா? கிரியை செய்ய முடியல. புரியுங்களா? என்ன செய்ய முடியல? கிரியை செய்ய முடியல. புரியுங்களா? ஆதியில் தேவ தூதர்கள் பாவம் செய்ததுனால அவன் பிடிச்சி எங்கே போட்டிருக்கிறாரு? செங்கிலினால் கட்டி வச்சிருக்கிறாரு. அவன் ஏன் கட்டி வச்சு? அவன் கை கால் இருந்தது. அப்போ கை கால் இருந்தால் ஒரு பெண்ணுக்கிட்ட போய் தப்பான காரியத்தை செய்ய முடியும். தூதர்கள் பிசாசு வந்து செய்ய முடியும். புரியுதுங்களா? இப்போ அதால் என்ன பண்ண முடியாது? அந்த கிரியை செய்ய முடியாது. இப்போ அவன் கிரியை செய்யணுன்னா அவன் என்ன பண்ணுறான்? அவனுடைய குணங்கள் பாவம் தானே. அந்த பாவத்தை செய்யணுன்னா அவன் என்ன செய்கிறான்? ஒரு விபச்சாரம் பண்ணனா அவன் என்ன பண்ணணும்? ஒரு ஆளை தேடணும். விபச்சாரம் பண்ணுறவங்க யாருன்னா இருக்கிறாங்களான்னு தேடுவாங்க. இங்கே யாருக்கிட்டையும் விபச்சாரம் இல்லை, பண்ணுறது ஆள் இல்லை. அப்போ இதை விட்டுட்டு வெளியே போவான். யாராவது ஒரு ஆளை வச்சு அவனுடைய இன்பத்தை அவன் ஒரு மனுஷனை வச்சு பயன்படுத்திக்கிறான். என்னது? விபச்சாரம் பண்ணுறவங்க அந்த மனுஷன் கிடையாது. விபச்சாரம் பண்ணுறது யார்? பிசாசு. அந்த இன்பம் யார் அனுபவிக்கிறான்? பிசாசு அனுபவிப்பான். ஆனால் இவன் பாவத்தில் தள்ளிடுறான். யாரையே? மனுஷனை பாவத்தில் தள்ளி நரகத்துக்கு கொண்டு போகிறான். இன்பத்தை அவன் அனுபவிக்கிறான். அப்போ ஒரு ஆளை தேடுறான். திட்டுறதுக்குன்னு ஒரு ஆளை தேடுறான். தப்பு செய்யறதுக்கு ஒரு ஆளை தேடுறான். நம்ம அந்த இடத்தை கொடுத்து பிசாசுக்கு அடிமை ஆகிறோம். நீங்கள் ஒரு ஓடிவே திட்டுறீங்கன்னா உங்களுடைய ஆவி என்ன பண்ணிக்கிறான்? பயன்படுத்திக்கிறான். உனக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தனா அது அவன் பயன்படுத்தி உன் மூலமாக பல கோபக்காரிகளை உண்டாக்குறான். உண்டாக்குறான் இல்லையா? அவனுக்கு என்ன வேணும்? சரீரம் வேணும். புரிய? பாவத்தை தானே என்ன பண்ண முடியாது? யார் மேலே செய்ய முடியாது. பிசாசால் தானாக பாவம் செய்ய முடியாது. ஆனால் பாவம் செய்யறதுக்கு ஆள் தேடுறான். அதே போல் ஆவியானவர் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஆவியான ஆளை தேடுறாரு. ஏன்? பரிசுத்தத்தை நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய். அப்போ பரிசுத்தம் ஆவியன் உள்ள வந்து அவருடைய சித்தத்தை ஆராதனை செய்து பரிசுத்தத்தை குறிக்கிறது. அன்பாக இருக்கிறது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அவருடைய வேலையை செய்து பரிசுத்தமாக இருக்கிறது. அப்போ இதுக்காக என்ன பண்ணுற ஆண்டவர் சபையில் வந்து நமக்கு ஆவியான ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்களும் என்ன பண்ணுங்கள்? என்னை போல இருங்க, என்னை போல் வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆவியானவர் நிற்கிறாரு. ஆவியாக நிற்கிறாரு. பிசாசும் ஆவியாக நிற்கிறான். நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோமோ பைபிள் படின்னு ஆவியானவர் சொல்கிறாரு. பிசாசு சொல்ல நீ போய் படுத்து தூங்கு, பைபிள் என்ன பண்ணாத, படிக்காத. அப்போ யாருக்கு நம்ம மதிக்கிறோம்? ஒரு நாள் நீ பைபிளை வாசிக்கலை, தியானிக்கலை, ஆராயலை, அதுக்கு ஜபம் அல்ல. அப்போ யாருடைய கஷ்டத்தில் இருக்கிறோம்? அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இடம் கொடுத்துனே இருக்கிறோம். தூக்கத்துக்கும் உலகம் சுத்தத்துக்கும் இங்கே அங்கே ஓடுறதுக்கும். இந்த அறிவு இல்லாதனால ஜனங்க என்ன பண்ணுறது? பைபிள் கிளாஸ்னா வர்றதில்லை. ஏன்னா அந்த அறிவு அவங்களுக்குள்ள என்ன பண்ண மாட்டேங்குது? சொல்லுங்கம்மா. ஆவியானவர் என்னை நடத்துகிறாரு, ஆவியானவனே எனக்கு ஆவியானவர் உதவி செய்கிறாரு, ஆவியானவர் தான் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, ஆவியானவருக்கு நான் அடிமையாக இருக்கணும், தேவனுக்கு அடிமையாக இருக்கணும்னு. நம்ம தேவனுக்கு அடிமையாக இருந்தால் வசந்தபடி வாழ்ந்து காட்டுறோம். தேவனுக்கு அடிமையாக இருந்தால் ஆண்டோடைய ராயத்தை கட்டி எழுப்புகிறோம். தேவனுக்கு அடிமையாக இருந்தால் ஆலயத்துக்கு கரெக்டாக வருவோம். தேவனுக்கு அடிமையாக இருந்தால் தேவன் சித்தத்தை செய்கிறோம். அல்லேலூயா. அவர் ஆவியான நமக்குள்ள ஆவியாக தான் உள்ளே வராரு. பிசாசும் ஒரு மனுஷனை என்ன பண்ணுறான்? அப்போ பிசாசு போய் ஒரு மனுஷங்களை போய் கொலை பண்ணு,
புரியுங்களா? அந்த குடும்பத்தை வச்சிடாதே. புரியுங்களா? அப்போ இந்த பிசாசு என்ன பண்ணுறோம்? ஆவியாக இருக்கிற பிசாசு ஜபத்தினால் என்ன பண்ணுறோம்? ஜபத்தினால இந்த ஆவிகளை ஜபத்தினால் நம்ம என்ன பண்ணுறோம்? துரத்தணும். இந்த இடத்தை விட்டு, இந்த ரெட் ஹில்ஸ் ஏரியா விட்டு கொலையின் ஆவியை நீ என்ன பண்ணு? துரத்தத்துக்கு ஜெபிக்கணும். அப்போ ஜெபம் பண்ணும் போது இந்த எல்லையில் இருக்கிற இந்த கொலையின் ஆவியில் இந்த எல்லையை விட்டு வெளியே போகுது. ஏன்னா நமக்குள்ளே அதிகாரம் கொடுத்துட்டாரு, ஆவியை நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம், இந்த எல்லையை விட்டு கொலையின் ஆவி எங்கே போ, இந்த எல்லையை விட்டு வெளியே போ. புரியுதுங்களா? அப்போ ஏன் எல்லையை விட்டு சொல்கிறோம்? நமக்கு இந்த எல்லைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. யார் தவறு செய்தாலும் ஆவடியில் இருக்கிற போலீஸ் வந்து இங்கே பிடிக்க மாட்டாங்க. எந்த போலீஸ் பிடிப்பாங்க? அப்போ இந்த எல்லையில் இருக்கிற ஃபாஸ்டர் தான் ஆண்டு பிடிப்பார். இந்த எல்லையில் ஒரு கொலை வந்தது, அதுக்கு யார் காரணம்னா, யார் காரணம்? அந்த ஏரியாவில் ஜெபிக்காத ஊழியக்கார காரணம், அல்லையா? அந்த விசுவாசி காரணம். அந்த தெருவில் வந்து அந்த விசுவாசி கேட்பாரான், கணக்கு கேட்பார். அப்போ அந்த விசுவாசி அந்த தெருவுக்கு அங்கே என்ன பண்ணல? ஜெபிக்கலை. அந்த ஏரியாவில் திருட்டு நாய் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கலை. அந்த தெருவில் யாருக்கும் எந்த சண்டை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கலை. அந்த தெருவில் எந்த திருடு போகக்கூடாதுன்னு ஜெபிக்கலை. அந்த தெருவில் எந்த கொலை நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கலை. அந்த தெருவில் எந்த விபச்சாரம் நடக்கலை, என்ன பண்ணல? விபச்சாரம் நடக்கக்கூடாது நம்ம ஜெபிக்கலை. நீ விபச்சாரம் வரக்கூடாதுன்னு தெருவுக்காக ஜெபம்னா அந்த தெருவில் என்ன இருக்காது? விபச்சாரத்தை ஆவி இருக்காது. விபச்சாரங்க பண்ணுறவங்க இருப்பாங்க. புரியுங்களா? அந்த ஆவி வந்தால் தான் அது வேலை செய்யும். குடியின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ள நுழைஞ்சால் தான் குடிப்பாங்க. அதனால் அந்த குடியின் ஆவி நம்ம துரத்திட்டோம்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? குடிக்க முடியாது. அந்த ரகசியம் தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோமா? நமக்காகவே ஜெபம் பண்ணுறோம். என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க சொல்லணும்னா நம்ம இருக்கிற ஆத்மாலாம் ஆதாயப்படுத்தினா நீ மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணால் உன்னை கத்த என்ன பண்ணுவார்? யோபு தன் சிநேகிதனுக்காக என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். இவருக்கு என்ன ஆச்சு? ஏபுக்கு என்ன உண்டாச்சு? சிறைப்பு திருப்பி இரட்டிப்பான நன்மை கொடுத்தாரு. அப்போ நம்ம மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணிப்பார், மற்ற ஆவிகளை துரத்திப்பார். மற்ற ஆவிகள் அந்த எல்லையில் இல்லாதபடி நீ இரவும் பகலமாக நீ 1 மணி நேரம் முழங்கால் போட்டுட்டு அந்த ஏரியாவுக்காக நீ ஜெபம் பண்ணிப்பார். அந்த ஏரியாவில் இருக்கிற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்ம எந்த ஜெபம் பண்ணாத இருந்தால் எல்லா ஆவியும் எங்கே வருது? அந்த தெருவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதே பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளே உருவாகுது. அதே வீட்டுக்காரர் வீட்டு விட்டு ஓடுறாரு வெளியே. அதுக்கு என்ன காரணம்? தெருவில் அந்த வீட்டில் நடந்ததே நம்ம அந்த வீட்டுக்காக முதலே ஜெபம் பண்ணியிருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குமா? இப்போ நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? தப்பான வழியில் போயின்னு இருக்கிறார். அவரை தண்ணி அடிக்கிறாரு. அவரே என்ன பண்ணுறாரு? தப்பான வழிக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற ஆவி விட்டுட்டோம். நம்ம வீட்டுக்காரையே பிடிச்சின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது பண்ணுன்னு பண்ணுறோம். ஆனால் வீட்டுக்காரர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆவி என்ன பண்ணுது? இருக்கத்தெல்லாம் சுற்றின்னு எடுக்குது. அல்லையா? அப்போ ஆவிகளே கொரியா தேசத்தில் எல்லா ஆவிகளும் அந்த எல்லையை விட்டு துரத்துறாங்க. அதனால் ஆத்மா என்ன பண்ணுது? லட்சங்கள் 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் பேர் சபையில் இருக்கிறாங்க. எத்தனை லட்சம்? எல்லாம் ஒரு அட்டில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. அங்கங்கே ஒரு அட்டு இருக்குது. அந்த அட்டில் என்ன பண்ணுங்க? ஒரு முறை கொரியா தேசத்துக்கு போய் வாங்க, சிஸ்டர் எடுக்குன்னு 4 பேர் முன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே ஒரு அட்டு இருக்குதான். புரியுங்களா? இப்போ நாங்கள் வந்து மியான்மர் போகிறோம். தாய்லாந்து போய்ட்டு மியான்மர் போகிறோம். மியான்மருக்கு அடுத்து தான் கொரியா இருக்குது, சவுத் கொரியா. இந்த வருகிற 17ஆம் தேதி 2 வாரம் பைபிள் கிளாஸ்க்காக புறப்படுறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் முதல் மாதத்திலேயே வெளிநாட்டுக்கு போவதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வழிவாசல் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா ஆண்டவர் இங்கேயும் அங்கேயும் போய் நடத்தி எல்லாத்தையும் நடத்துறதுக்கு அழைச்சிட்டு போவார். ஆனால் நம்ம இருக்கிற ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீ ஜெபம் பண்ணுறதுக்கு சத்தியம் இருக்கணும், சத்தியத்தை கற்றிருக்கணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் உட்காந்துருக்கிறீங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயை போல் அவங்க உட்காந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எவ்வளோ இதுக்காக நேரம் செலவு பண்ணுறாங்க. 2 மணி நேரம் உட்காந்து நம்ம கற்று தேறி வசனத்தில் நீங்கள் வளரும் போது ஜெபம் வளர்ந்துருது. அல்லேலூயா. எதுக்காக ஜெபம் பண்ண நல்லா தெரியும். எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண? ஆவி பிசாசு என்ன நிலைமையில் இருக்கிறா நமக்கு தெரியும். அவனுடைய ஆதிக்கம் எதுக்கும் அதிகமாகுதுன்னா ஜெபம் குறைய என்ன பண்ணோம்? ஆவியுடைய ஆதிக்கம் அதிகமாகிடும் தேசத்தில். அல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தை குறைக்க குடும்பத்தில் பிரச்சனை பெருகிடும். ஜெபம் வளர தெருவும் ஆசீர்வதிக்கப்படுது, நாடும் ஆசீர்வதிக்கப்படுது, நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். தேவனுடைய கோபமும் என்ன பண்ணுது? தேவனுடைய கோபம் குறையுது. புரியுங்களா? எங்கே விக்கிர ஆராதனை பெருகிச்சோ, எங்கே பாவம் பெருகுதோ, எங்கே அக்கறம் பெருகுதோ அங்கே தேவ கோபம் என்ன பண்ணுது? இறங்கி வருது. புரியுங்களா? சுனாமி வந்ததுக்கு என்ன காரணம்? தேவனுடைய கோபம்.
ஏன்னா ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை. சபைக்கு வராங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக வராங்க, தன் குடும்பத்துக்கு வராங்க. ஆனால் சொன்ன, நீ என்னை தேடு மகளை, நான் உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நான் இவெல்லாம் கொடுக்குறேன்றாரு. அந்த விசுவாசம் வரமாட்டேங்குது. எப்படி ஆண்டவரால் கொடுக்க முடியும்? நான் வேலைக்கு போனால் தான், நான் இன்றைக்கி வேலைக்கு போய் ஆகினா தான் எனக்கு வேலையே சாப்பாடு உண்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவ்வளோ பெரிய தேவன், அவருடைய கை எப்படி இருக்குது? குறுகி இருக்குது. ஆண்டோடைய கை எப்படி இருக்குது? குறுகி போகவில்லை. அவர் எப்பவுமே நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். தூதர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தூதர்கள் இருக்கிறாங்க. உன் வீட்டுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுக்கும் போது ஏன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அந்த விதை வீட்டில் அந்த அம்மா கடைசி உணவு சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்க? சாக போகிறாங்க. கடைசியில் என்ன இருக்குது? ரெண்டு அப்போ தான் இருக்குது. அவ்வளோதான் சுட்டு சாப்பிட முடியும். சாகிற நேரத்தில் யார் போகிறது வீட்டுக்கு? எலியா சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஏரியாவில் ஒரு அம்மா விதவை இருக்கிறாங்க, அவங்க சாக போகிறாங்க. அவங்க சாகிறதுக்கு போய் அதை சாப்பிட்டு சாகிறதுக்கு முன்னாடி நீ எங்கே போயிடு? அந்த வீட்டில் போய் நீ அடைக்கலாமாருன்றாரு. அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பரிசுத்தம் அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த வீடு என்ன ஆயிடுச்சு? அந்த 3.5 வருஷம் என்ன நடக்குதாங்க? பஞ்சத்துக்கு நடுவில் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுது. அப்போ ஒரு பரிசுத்தமான அந்த சபைக்கு வந்து உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி போனால் நம்ம இந்த வருஷமெல்லாம் ஆசீர்வாதம். நீங்கள் சத்தியத்துக்குள்ளே நடந்தால் தான் ஆசீர்வாதம். சும்மா ஆசீர்வாதம் வருமா? நீ இரவு பகலாக இதை தேடு, தியானம் பண்ணு, நம்மளோட கூட அடுத்தது கிளாஸுக்கு வரும்போது அடுத்தது கொண்டு வா. இதில் தான் நீங்கள் முழுகணும். வசனத்தில் யார் முழுகிறார்களோ அவங்க ஜெபத்தில் முழுக முடியும். ஜெபத்தில் முழுகிறவர்கள் குடும்பத்தில் என்ன பண்ணோம்? அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக நிற்க முடியும். அல்லேலூயா. நீ சத்தியத்தை விட்டுட்டேன்னா இது எப்படி உள்ளே போகிறதே தெரியாது இருந்தீங்கன்னா, இது நீங்கள் வசனம் நான் எவ்வளோ மெசேஜ் கொடுத்தாலும் நீங்கள் மறந்துடுவீங்க. இந்த கேட்டை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? தானே மாறும். ஆனால் மறுபடியும் நீ வீட்டில் போய் என்ன பண்ண? சிஸ்டர் எவ்வளோ வசனம் எழுதியிருக்கிறாங்க, இங்கே எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா கூடி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் உட்காந்து என்ன தான் சொன்னாங்க வசனத்தை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நோட்டை பார்த்து எழுதி எல்லோரும் நோட்டை வச்சு என்ன பண்ண? வீட்டில் போய் அதே வசனத்தை மறுபடியும் திருப்பி பாரு. அடுத்த வாரம் சண்டே அந்த சண்டே மெசேஜே அடுத்த வாரம் பார்த்து, இப்படியே நீங்கள் ஒரு டைரியை போட்டு நல்லா வசனத்துக்குள்ளே வளர 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 தியானிக்க கனி உள்ளலாம் மாறி உங்கள் ஜபத்தை கத்தர் கேட்டு அந்த தெருவை கத்தர் ஆஸ்வதிக்கிறார், அந்த பட்டணத்தை ஆஸ்வதிக்கிறார், மாவட்டத்தை ஆஸ்வதிக்கிறார், தாசில் ஆஸ்வதிக்கிறார், அந்த தெருவை ஆஸ்வதிக்கிறாரு, நீங்கள் இருக்கிற இடத்த ஆஸ்வதிக்கிறாரு. கத்தர் உங்களை என்ன பண்ணுறாரு? பஞ்சம் வரும்போதும் உங்களை ஆஸ்வதிப்பார், கொரோனா வரும்போதும் ஆஸ்வதிப்பார், அப்புறம் புயல் வந்தாலும் ஆஸ்வதிப்பார், அப்புறம் பூமி அதிர்ச்சி வந்தாலும் ஆசீர்வதிப்பார். எப்பவுமே கர்த்தர் உன் கூடவே வந்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்து. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.